நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 103 சங்கீதம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 103 சங்கீதம் 2 வசனம். சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படித்தானா? படிச்சு பார்த்துருக்கிறீங்களா? படிச்சு பார்த்துருக்கீங்களா? இது படிச்சு பார்த்தது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி சொல்றது தானே. ஒவ்வொரு நாளும் ஜெபம் முடிக்கிற வேளையில இந்த ஜெபம் சொல்லலைன்னா நமக்கு ஒரு திருப்தியே இருக்காது. குடும்ப ஜெபத்திலையும் சொல்றோம், தனி ஜெபத்திலையும் சொல்றோம். தனி ஜெபத்தில் சொல்றீங்களா? குடும்ப ஜெபம் நமக்கு ஒழுங்கா நடக்குதா? குடும்ப ஜெபம் எத்தனை குடும்பத்தில் ஒழுங்கா குடும்ப ஜெபம் நடக்குது பார்ப்போம். சோத்திரம் சோத்திரம். குடும்ப ஜெபம் நடக்கிறது. அல்லேலூயா. குடும்ப ஜெபம் நடக்காம சிரிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். சிரிக்கிறதுல அர்த்தம் இல்லை. there is no meaning in your smile. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்க அப்பா அம்மா யாரா இருக்கிறவங்களை வச்சு குடும்ப ஜெபம் பண்ணணும். காலையிலும் மாலையிலும் பண்ண வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை துதிக்கணும் குடும்பமாக. சொல்லுகிறார், praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கடந்த வாரம் நாம் தியானித்தோம், how should I be, நான் எப்படி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே தூண்டுதல் கொடுத்தார். அது நிமித்தம் நான் எப்படி இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற நான் எப்படி இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை நான் தொழுது கொள்கிறேன், குமாரனாகிய கிறிஸ்துவை தொழுது கொள்கிறேன், தேவாவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்கிறேன். நான் எப்படி இருக்க வேண்டும். நான் எப்படி இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவராய் இருக்க வேண்டும். அவர் செய்த உபகாரங்களை மறக்காமல் இருக்க வேண்டும். I should not forget what he has done. Oh my soul, praise the Lord. Oh my soul, and forget not all his benefits. எங்க அண்ணன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதிலிருந்து இன்று வரையிலும் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அவன் இந்துவோ முஸ்லீமோ, அவன் புத்தனோ ஜைனமோ சீக்கோ அல்லது வியாதி பிடிச்சவனோ எவனானாலும் மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த ஜெபத்தை சொல்லித்தான் வீட்டுக்கு போகிறார்கள். அது நல்லது, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. forget not all his benefits. நான் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்ட நான், பின்பற்றுகிறதான நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். I must praise the Lord. சங்கீதக்காரன் 34 சொல்லல, சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். I will praise the Lord at all times. Hallelujah. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவங்களாக இருக்கணும். கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க மாட்டாங்க. அவங்க போற்றுகிறோம், படிக்கிறோம், உயர்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் முடிச்சுவாங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதோடு சேர்ந்ததுதான் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 116 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையிலே பவுலையும் சீலாவையும் அடிச்சு காயப்படுத்தி தொழுமரத்தில் கெட்டி போட்டிருக்கிறாங்க. மாடை கெட்டி போட்டு அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறார். நடுராத்திரியை எழும்பி ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி வருகிற நாம் அனைவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதோடு அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடக்கூடாது. Let us remain thankful to our God. Hallelujah. ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம், அவசியம். எனக்கு உனக்கு 1000 வருஷம் இருந்தாலும் போயிட்டு போகுது.
நான் ஆண்டவரை துதிக்க தவற மாட்டேன், குறைபட மாட்டேன். அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ வருத்தமோ வாதமோ சண்டையோ சச்சரவோ என்னாலுமே துதிப்பா ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிக்க நேரம் கிடைக்கும் துதிப்போம். அல்லேலூயா பாடி ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த உதவிகளை மறந்துடவே கூடாது. ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம் சொல்ல சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதோட ஆஃப் ஆச்சா? மெயின் போச்சா? மெயின் ஆஃப் ஆயிட்டா? கரண்ட் போச்சா? கரண்ட் போனா ஃபேன் நிற்க, லைட் ஆஃப் ஆகும். நமக்கு என்ன? நம்முடைய உள்ளத்திலிருந்து துதி எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் செய்த உபகாரங்களை நான் மறக்க மாட்டேன். கொலோசை சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்றார், நன்றி அறிதலுடையவர்களாயிருங்கள். பி தேங்க்ஃபுல். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுகிறதான நாம் நன்றியர்கள் உடையவர்களாக இருக்கணும். முதலாவது ஆண்டவருக்கு நன்றியர்கள் உடையவர்களாக இருக்கணும். தேவ சபைக்கு நன்றியர்கள் உடையவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும். அதனால தப்பு இல்லை, அது பாவம் இல்லை. நாங்கள் யாருக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க மாட்டோம். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், whenever I get something done by a third person, I say thank you. எனக்கு யாராவது ஒரு மூன்றானவர் ஒரு நன்மை ஒரு உதவி செய்கிறார்கள், நன்றின்னு நான் சொல்கிறேன். It is in my blood to say thank you. எப்படி? ஒரு கண்டக்டர் ஒரு டிக்கெட் கொடுத்தா I say thank you, நன்றின்னு சொல்றேன். ஒரு போஸ்ட் மேன் ஒரு லெட்டர் கொடுத்தா லெட்டர் வாங்கணும், தேங்க்யூ சொல்றேன். சிலிண்டர்காரன் கொண்டு வர்றான், அவன் சிலிண்டரை நல்லபடியாக டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டான், தேங்க்யூ. ஹல்லேலூயா. அவன் யார்? அவன் என்னோட பெரியவனா? ஒரு போஸ்ட்மேன் சொல்றவர் என்னோட பெரியவரா? இல்ல. ஒரு கண்டக்டர் என்னோட பெரியவரா? இல்ல. மேபி a small man, maybe a person of low status. சில வேளையில நம்மளோட அந்தஸ்துல குறைந்த ஆளாகவும் இருக்கலாம், வயது குறைந்த ஆளாக. whatsoever it may be, let us say thank you. ஆண்டவர் யார்? என்னை படைத்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டெடுத்தவர். பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீக்கினவர், சாபங்களை நீக்கினவர், எனக்கு பரிகாரியா இருக்கிறவர், எனக்கு வாழ்வு தந்தவர். உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ, உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆண்டவருக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். If you remain thankful to the Lord God will keep on blessing you. நான் உங்களுக்கு மொழிபெயர்த்து தமிழில் சொல்லி காண்பிக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே வருவார். கேட்பதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி. ஆண்டவர் எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைகளுக்கோ சபையின் மக்களாகிய உங்களுக்கோ செய்த நன்மையை குறித்து நான் ஆண்டவரை போற்றுகிறேன், துதிக்கிறேன், அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களை குணமாக்கினாரா? உங்களை பாதுகாத்தாரா? உங்களுக்கு வெற்றியை தந்தாரா? நல்ல வேலை கொடுத்தாரா? வாழ்வு தந்தாரா? உங்களை பார்க்கல நான் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. He is a faithful living God. உண்மை உள்ளவர், ஜீவிக்கிறவர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். He is a good God. Hallelujah. So I remain thankful to my God. Hallelujah. You must remain thankful to your parents. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நேற்றைக்கு வெளியூர்ல இருந்து ஒரு தம்பி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு பெரிய அதிகாரியின் மகன். இப்பொழுது அவரும் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறார். நல்லா படிச்சிருக்கிறார், கல்யாணம் பண்ணி அவருக்கு குழந்தை இருக்கிறது. நல்ல ஒரு தம்பி, பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்படுது. அவரு அந்த தம்பிகிட்ட பேசியிருந்தல சொன்னேன், you must help your mummy all the times. As long as you are alive, you should not forget your mom. உங்க அம்மாவை மறந்துடாதே. நீ உயிரோடு இருக்கிறவர்கள் அம்மாவை பார்த்துக்கிடணும், கவனிச்சுக்கிடணும், நன்றியா இருக்கணும். Yes, Pastor, I do that. நான் அதை செய்கிறேன். I remain thankful to my mom. என்னுடைய
தாய்க்கு நன்றியா இருக்கிறேன்னு சொல்றாப்ல. தட் இஸ் ரைட், தட் இஸ் குட். தம்பி, நீ உன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு நன்றி உள்ள பிள்ளையாக இரு. We teach good things to you children. அன்பான பிள்ளைகளை, உங்களுக்கு நல்ல காரியத்தை தான் சொல்லித்தர்றேன். கெட்ட காரியம், மோசமானது, அசிங்கமானது, அதெல்லாம் எனக்கு சொல்லித்தரதுக்கு அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை. We are here to teach the things of God. ஆண்டவர் கொடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், அவங்களுக்கு நன்றியா இருக்கணும். We remain thankful to our parents as long as they were alive. எங்களுடைய பெற்றோர் உயிரோடு இருக்க வரையிலும் நாங்க எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றியுடையவர்களாக இருந்தோம். அதனால என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு உயிர் போகக்கூடிய காலகட்டத்தில் எங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்க அப்பாவுக்கு 90 வயது. என்ன எங்க பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும். ஜபல்பூர்லேருந்து எங்க அண்ணன் வந்துட்டாரு, அவர் லீவ் போட்டுட்டு வந்துட்டாரு. அவர் போன் பண்ணி சொல்றாரு, நீங்கள் காலம் தாழ்த்தாமல் எல்லாரும் சீக்கிரம் புறப்படுங்கள். ஏன்? அப்பா பரலோக பிரயாணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள், செல்ல போகிறார்கள், உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. So start immediately, right? எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வண்டிக்கு 2 வண்டி, மாட்டு வண்டி இல்லை, டெம்போ டிராவலர் பிளஸ் அனதர் கார் எடுத்துட்டு போயிட்டோம். எல்லாரும் போய் பார்த்தோம். அப்பா எப்படி இருக்குது? எல்லாரையும் பார்த்த பிறகு தேவனுடைய தூதர்கள் இறங்கினார்கள். கர்த்தருடைய நற்கருணை கொடுக்கும்படியாக தேவ தூதன் இறங்கிவிட்டார். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய தூதன் இறங்கிவிட்ட காட்சியை காண்பித்தார். நாங்கள் ஓடி பக்கத்திலே போனோம். பரலோக பிரயாணத்துக்கு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா! பெற்றோரிடத்தில் நன்றி அறிதலுடையவர்களாக பிள்ளைகள் இருங்கள். That brings blessings to you. அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய அறியாமையினால, ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் அறியாமையினால பெற்றோரை கனவீனம் பண்ணலாம், தூஷிக்கலாம், அற்பமாய் நினைக்கலாம், பேசலாம். Don't do that. அதை செய்யாதுங்க. Remain thankful to your father and mother. You must remain thankful to your mommy because she carried you for about 10 months in your stomach, in your belly. உன்னுடைய தாய்க்கு நீ நன்றி உள்ள பிள்ளையாக இருக்கணும். அதுதான் இப்ப ஆசீர்வாதம். நீ நல்லா கவனிச்சுக்க. அன்போடு உனக்கு சொல்கிறதை புரிந்துகொள், ஏற்றுக்கொள். உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றவள் உன்னுடைய தாய். நன்றி உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். உன்னுடைய தகப்பனுக்கு நீ நன்றி உள்ள மகனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றியாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா! தேவனுடைய சபைக்கு நம்ம நன்றியா இருக்கணும். அது என்ன காரணம்? ஆண்டவர் ஏற்படுத்தின சபை. இந்த சபையிலே நான் ஒரு அவயவமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! இது தேவனுடைய சபை. இந்த சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த இடத்துல இப்படி ஒரு சபையை ஆண்டவர் ஏற்படுத்தினாரே, இந்த இடத்துல வந்து ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தாரே, ஆண்டவர் பிரசன்னர் ஆகிறாரே, தேவன் ஆவியாக இருக்கிறவர் இங்கே கிரியை செய்கிறாரே, அவருடைய மகிமை இங்கே இறங்குறதே என்று ஆண்டவருடைய சபைக்கு நன்றியா இருக்கும். அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு இன்னொரு சபை. அது தப்பு. உங்களுக்கு தெரியல, வர்றோம். அது தப்பு தப்பு தப்பு. நீங்க வெளியூர்ல if you go on transfer, there is no the go, so you are forced to go to a church where you are. வெளியூருக்கு நீங்க போனீங்கன்னா வேற வழி இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறீங்க. தேவனுடைய சபைக்கு நீங்க நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அதே போலதான் தேவ சபையில் நீங்கள் எந்த சபையின் விசுவாசியாக இருந்தாலும், யார் யார் எந்த சபையின் விசுவாசிகளோ அந்தந்த சபையை நடத்துகிற பரிசுத்தவான்களுக்கு நன்றியா இருக்கணும். அது ஆசீர்வாதம். ஆண்டவரே இவனை ஆசீர்வதிப்பாரப்பா, ஆண்டவரே இவனுக்கு நன்மை செய்யும், உனக்கு நன்மை செய்வார். நன்றி அறிதல் உடையவர்களாக இருக்கணும். நன்றி கட்டவங்களா போயிடக்கூடாது. நன்றி கட்டவங்களா போனா அப்படி போறவங்களுக்கு தான் நஷ்டம். நன்றி அறிதல் உடையவர்களாக இருக்கணும். நாம் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிறவர்கள். கேட்டீங்களா? செத்து போன சாமியை நம்ம பின்பற்றினா அது கண்டுக்கிடாது. அது ஒன்றும் தெரியாது, அது ஒன்றும் தெரியாது. நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். He knows our heart. அவருக்கு நம்முடைய இருதயம் தெரியும், சிந்தனைகளை அறிகிறார், எல்லாம் அவருக்கு தெரியும். How much you are thankful to God, your parents, the church. கேட்டீங்களா? To God's servants. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எப்படி நன்றியா இருக்கிறோம்? We remain thankful to God's servants. உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் அவர்கிட்ட நன்றியா இருக்கணும், அதுக்காக இப்படி ஒரு பிரசங்கம். We remain thankful to God's servants.
We have got lot of God's servants who are there to pray for us. எங்களுக்காக ஜெபிக்க, எங்களுக்கு உத்தரவாதம் பண்ண, எங்களுக்கு தேவ ஆலோசனைகளை கொடுக்கும்படி அனுபவம் நிறைந்த பல பரிசுத்தவான்களை தேவன் தந்திருக்கிறார். நாங்கள் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை கேட்கலாம், அவங்க எல்லாம் இங்க வரலையா, அவங்களை காணலையா? நீங்க நினைத்தது நியாயம்தான். ஆனா உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன், கவனியுங்கள். இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு முன்னாலே எல்லா பரிசுத்தவான்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டு அழைத்தோம். அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வர முடியல. நாங்கள் பின்னால எங்களுக்கு சந்தர்ப்பம் அமையும் பொழுது கண்டிப்பாய் வருவோம். அவர்களுக்கு எங்கள் நன்றி தெரியும். நாங்கள் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிகிறார்கள், அறிவார்கள். So they love us. அதனால எங்களை நேசிக்கிறார்கள். They pray for us. ஆமா, ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய உயிர் போக வேண்டிய நாள், ஒரு ஓய்வு நாள், 10 வருஷத்துக்கு மேலாச்சு, சாக வேண்டிய நாள். அன்னைக்கு என்னுடைய இறுதி நாள் என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். எனக்கு தெரிந்து போனது, நான் போக போகிறேன், உலகத்தை விட்டு போக போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், எனக்கு பேண்ட்ஸ் மாற்ற முடியாது. நான் வீட்டை விட்டு லுங்கியில ஒரு நாள் வெளியே கடத்தெருவுக்கோ கடைக்கோ ரோட்டுக்கோ போற பழக்கம் இல்லை. எங்க பெற்றோர் அப்படி வழக்கவும் இல்லை. அன்றைக்கு நான் உடுத்திருந்த லுங்கியை மாற்றி ஒரு வேஸ்டியோ அல்லது ஒரு பேண்ட்ஸ் போட என்னால் முடியல. எங்க அண்ணன் என்ன தோலை கொடுத்து தூக்கி வேலை வச்சதுதான் எனக்கு தெரியும். நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், ஐ வாண்ட் டு see my children. நான் இங்கிலீஷில் தான் சொன்னேன். எனக்கு பார்க்க நேரம் கிடைக்கல. நோ டைம் டு see my children. The van flew away. வேனு பறந்து போனது, மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. அறிந்த பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் உண்டோ எல்லாருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். டிவியில வர்றார்கள், ஆசீர்வாதம் டிவியில. அண்ணன் எசேக்கியா பிரான்சிஸ், அவரும் எனக்கு ஒரு அண்ணன் தான், பொய்யல்ல. அவரோடு இப்பொழுது நான் நெருக்கமாக அவருடைய ஊழியத்தில் தொடர முடியாட்டாலும் அவர் என்னை நேசிக்கின்ற ஒரு அண்ணன் தான். அவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டது. அவருக்கு தெரியும், I am a man who has a heart to say thank you. நன்றி சொல்லுகிற இதயம் என்னிடத்தில் உண்டு என்று அவர் அறிந்து, அவர் அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடித்து ஜெபித்திருக்கிறார். இப்படி அநேக பரிசுத்தவான்கள். சில சபைகளில் ஆராதனை நடக்கவில்லையா, வேண்டாம், நம்ம நன்றி உள்ளவர்கள் என்று அவர்களை அறிவார்கள். கேட்டீங்களா? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Do you follow me? உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுட்டா? ஹல்லேலூயா. புரிஞ்சிருந்தவங்க அல்லேலூயா சொல்லிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We always remain thankful to God. God says and God servants. Hallelujah. ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Praise the Lord. அடுத்து ஆண்டவரை சேவிக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு பைபிள்ல தான் எனக்கு சொல்ல தெரியும். நான் நிறைய புஸ்தகம் படிச்சிருக்கிறேன். புஸ்தகங்களை விட பைபிளை தான் கூட படிச்சிருக்கேன். புஸ்தகத்திலிருந்து நான் படிச்சதை யாருக்கும் சொன்னதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. பைபிள்ல ஆண்டவர் சொல்றதுதான் உங்களுக்கு இத்தனை வருஷம் நான் சொல்லிட்டு வர்றேன். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய காலம். அது இருக்கட்டும், நாம் படித்து அறிந்து கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுங்கள். ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோம் நாம், அவருக்கு கொடுக்க வேண்டுமா? என்னத்தை கொடுக்கணும்? முதலாவது நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். முதலாவது இதயத்தை கொடுப்போம், வாழ்வை கொடுப்போம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. ஆண்டவர் கூப்பிடுறாரு, சொல்றாரு, உன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடு. Give your heart to the Lord today. நான் எப்பயோ கொடுத்துட்டேன். Then someone else is in your heart. Why is it so? வேற யாரும் உள்ளத்தில் இருக்கிறாங்க. ஏன்? I have none but my Lord Jesus in my heart. Hallelujah. ஆண்டவர் இயேசு தான் எனக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். Nobody else. Hallelujah. ஆண்டவருக்கு இதயத்தை கொடுத்து விட வேண்டும். அடுத்து வாழ்வை அவருக்கு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவர் தரும் நன்மைகளில், ஆசீர்வாதங்களில்
அவருக்குரியதை கொடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்க வேண்டுமா? ஆமா. சேல்ஸ் டாக்ஸ் பிலாங்ஸ் டு தி கவர்மெண்ட். அந்த விற்பனை வரி அரசாங்கத்துக்குரியது. இன்கம் டாக்ஸ் பிலாங்ஸ் டு தி கவர்மெண்ட். வருமான வரி அரசாங்கத்துக்குரியது. நான் வருமான வரி செலுத்துகிறேனா? ரிட்டர்ன்ஸ், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷம் கொடுக்கிறேன். ஆமா, கொடுக்கணுமா? நீங்க வீட்டு வரி கட்டுறீங்களா? கட்டுறீங்க. மோட்டார் வாகன வரி கட்டுறீங்களா? ரோட் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. இன்சூரன்ஸ் கட்டணும். அப்படியா? ஆமா. இந்த பூமியில சில வரி எல்லாம் இருக்கு. தண்ணீர் வரி, வாட்டர் டாக்ஸ் கட்டணும். எலக்ட்ரிசிட்டி பில் யூ மஸ்ட் பே இட். அப்படி இல்லைன்னா ஃபீஸை கொண்டு போயிடுவாங்க. என்ன செய்யணும்? அதெல்லாம் முறைப்படி கொடுக்கணும். ஆண்டவருக்குள்ளதான் ஆண்டவருக்கு கொடுத்துக்கணும். ஆண்டவருக்கு என்ன கொடுக்கலாம்? ஆண்டவருக்கு என்ன கொடுக்கலாம்? பழைய பாட்டில் சொல்லி இருக்கிறபடி 10ல் 100 ரூபான்னா 10 ரூபாய் ஆண்டவர், 1000னா 100 ரூபாய், 10,000னா 1000 ரூபாய். புதிய பாட்டு கணக்குப்படி மனதில் நியமித்தபடி உற்சாகமா தாராளமா கொடுக்கணும். அது மனதில் நியமித்தபடினா அதுல கொஞ்சம் போல மிச்சம் மீதி கொடுத்தா போதும். அம்மா அம்மா நீங்க விளக்கம் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நான் அறிந்து கொண்டேன். அம்மா நீங்க சாட்சி நல்லா தான் சொல்றீங்க, ஆனா வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனதில் நினைக்கிறது போல சாமிக்கு கொஞ்சம் போல மிச்சம் மீதி கொடுத்தா போதும். ஆண்டவருக்கு போவேன். எனக்கு என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன், மீதி ஆண்டவருக்கு. ஐ டூ தட். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். நாங்கெல்லாம் அப்படி பண்ணா எங்களுக்கு எவ்வளவு பணம் வருது? இது ஏதோ நம்ம கணக்கு பார்த்து தசோபாகம் கொடுத்தா போதும். தசோபாகத்தை விட அதிகமாக ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள். The Lord God is blessing you abundantly. அனைவருக்கும் பொறாமை வருகிறது, எரிச்சல் வருகிறது. I know that. No one can touch your hair, I say. ஒண்ணு உங்களை அசைக்க முடியாது. Hallelujah. There are people who love the Lord. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். All because of the love for God, they give for God. ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால சந்தோஷமாய் கொடுக்கிறார்கள். Hallelujah. We give for God. நாங்கள் ஆண்டவர் கொடுக்கிறோம், அதனாலதான் உங்களுக்கு சொல்றோம். நாங்க ஆண்டவர் கொடுக்கலன்னா எங்களுக்கு படி இழக்க மாட்டார். நீங்க ஆண்டவர் கொடுக்கிறதா உங்களுக்கும் நல்ல சாப்பாடு தருகிறார், வஸ்திரம் தருகிறார், வீடு வாசல்கள் தருகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? How should I be? I must be giving. ஆண்டவருக்கு கொடுக்கணும். புரிஞ்சு போச்சா? That is spiritual teaching. அது ஆவிக்குரிய போதனை. Ethical and moral teaching is there. அறவழி அறநெறி போதனை ஒன்று இருக்கு, பார்த்துக்கிடுங்க. தண்டவாளம் இருக்குல்ல, ரயில் தண்டவாளம், ரயில்ஸ். அந்த 2 தண்டவாளத்து மேலதான் ஒரு ரயில் ஓடுறது போல பரலோகத்துக்கு போறவங்களுக்கு 2 ரயில்ஸ் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய போதனை, அது ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் தருகிறார். உன் பொருளாலும் விளைவின் மறுப்பனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய களஞ்சியத்தில் திராட்சரசம் புரண்டு ஓடும் அப்படி சொல்றாரு. ஆண்டவர் கொடுக்கணும். வெரி குட். அது ஒரு ரயில். அடுத்தது என்ன தெரியுமோ? நம்முடைய பெற்றோருக்கு கொடுக்கணும். உங்க பெற்றோர் வயசாயிட்டீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். They may be rich. அவங்க பணக்காரங்களா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கலாம். நீங்க கொடுத்து அவங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணு இருக்காது. ஆனாலும் you are bound to give to your parents. நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கலாம், உங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கலாம், நீங்களே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை ஓட்டலாம். You are supposed to give your parents. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டியது தேவனுடைய ஒழுங்கு. It is God's order. Hallelujah. தாய்க்கு தகப்பனுக்கு கொடுக்கணும். நான் கல்யாணம் பண்ண பிறகு 1 பைசா உனக்கு தர மாட்டேன், முடிஞ்சு போச்சு. நான் பெண்ணு கட்டுறதுக்கு பிறகு என்னட்ட எதிர்பார்க்காத. நோ, யூ ஆர் ராங். நான் என் தாய் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறேன். எங்க அப்பா பணக்காரர் தான், நிறைய பணம் தான் இருந்தது. மாதம் என் தகப்பனுக்கு நான் பண உதவி செய்தேன். தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கொடுக்கணும். உங்க மாமியாருக்கு நீங்க கொடுக்கணும். பணம் தேவைப்பட்டா பணம் கொடுக்கணும். சாப்பாடு தேவைப்பட்டா சாப்பாடு கொடுக்கணும். தோசையா, இட்லியா, சட்னியா எப்ப கொடுக்கணும்? ராத்திரி மயக்கம் வர்றதுக்கு முன்னால கொடுக்கணும். 8 மணிக்கு கேட்டா 10:30 மணிக்கு கொடுத்தா யூ ஆர் ராங்.
ஐ சே யூ மே பி a sinner then. ஒருவேளை நீ பாவியாகவும் இருக்கலாம் ஆண்டவருடைய பார்வையில். God cannot help you then. கேட்கிற வேளையில கொடுத்துடணும். ஆண்டவர் கேட்கிற வேளையில நமக்கு தரல, நான் செத்த பிறகு ஆண்டவர் எனக்கு தருவாரு. நான் கேட்கிற வேளையில கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. ஆண்டவரே எனக்கு தாருன்னு கேட்கிறேன், எனக்கு தருகிறார். ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட உடனே ஆண்டவர் தந்துடணும். எல்லாட்ட யாராவது கேட்டா ஒன்றும் தர முடியாது. ஒரு சிலருடைய நியாயம் என்ன தெரியுமா? நானும் யார்கிட்ட எதுவும் கேட்டு வாங்குறது இல்லை, நானும் யாருக்கும் கேட்டா கொடுக்கறது இல்லை. யூ ஆர் வெரி பேட். நீ பாவிகளின் பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு ஆள். ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு சந்தோஷமா தாராளமா உதாரத்துவமா கொடுக்கணும். நாங்க அதை செய்கிறோம், உங்களுக்கு சொல்றோம், நீங்களும் செய்யுங்க, ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்க பெற்றோருக்கு சந்தோஷமா கொடுங்க. இல்ல நாய்க்கு காசு போல, இல்ல நாய்க்கு போடுறது போல, ஒரு நாய்க்கு போடுறது போல. யூ ஆர் ராங். நீ இந்த சபையில் விசுவாசியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம். யூ ஆர் நோயிங் தி ட்ரூத். நீ சத்தியத்தை அறிகிறாய். ஒரு தாய் கண்ணீரோடு என்னிடத்தில் சொன்னதை ஆளும் பேரும் சொல்லாம உனக்கு சொல்லி காட்டுறேன், கேட்டுக்க. என் மகனை நான் பெற்று எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அவன் வளர்ந்து ஆளாகி பெண்ணு கட்டி பிள்ளை பெற்ற பிறகு எனக்கு ₹1 தரக்கூடாதா? ₹1 தரக்கூடாதா? அவன் மனைவிட்டே எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு போயிடானே. அப்படி அழுதாப்புல நீங்க என்ன சொல்றீங்க? The mother is wrong or the son is wrong? தாய் தவறா மகன் தவறா? சொல்லு பாப்போம். Come on, tell me. Tell me now. இப்போ நீ சொல்லு பாப்போம், யார் தப்பு? மகன் தப்பா தாய் தப்பா? இந்த சபையில நீ எதுக்கு விசுவாசியா இருந்த? நீ இந்த சத்தியம் உனக்கு தெரியுமா தெரியாதா? You wanted to please your wife. அதுக்கு நிறைய வார்த்தைகள் எல்லாம் உண்டு. தமிழ்ல உண்டு, இங்கிலீஷ்ல உண்டு. கடுமையான வார்த்தைகள் உண்டு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. You are mad after your wife. You have no mind to give a single rupee to your mommy. உனக்கு மனைவி பைத்தியமா, பெண் பைத்தியமா, கொஞ்சாதி பைத்தியமா? Are you mad after your wife? Give some money to your mother, father. This is what we learn, man. இதை நான் சொல்லியே தீருவேன். உயிர் இருக்கும் வரையிலும் சத்தியத்தை அறிவிக்கவே வந்திருக்கிறேன். சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கவே தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறார். இதை நீங்க ஏத்துக்கிடணும். உனக்கு புரியாட்டா புரிஞ்சுக்கிடணும். You must understand what I mean now. என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னு புரிஞ்சுக்கா. எவரையும் குற்றப்படுத்தி பேசி எனக்கு சபை நடத்தணும்னு அவசியம் இல்லை. Know the truth. சத்தியத்தை அறிந்து கொள். உனக்கு சம்பளம் கிடைக்குதா, பணம் கிடைக்குதா? உங்க அம்மாட்ட பணம் இல்லையா? அம்மா பணம் இருக்க, இல்லை வச்சுக்கிடுங்க. உங்கள்கிட்ட இருக்கட்டுமா? ஆமா. உனக்கு அம்மா யார்? உன்னை பெற்றவதான் உனக்கு அம்மா. உன் மனைவி உனக்கு அம்மா கிடையாது. She is your wife. அவள் உன்னுடைய மனைவி தான், அவ்வளவுதான். Your life partner. That is right. வாழ்க்கை துணை, உண்மைதான். அது ஆனா நீ கொடுக்கணும். தாய்க்கு கொடுக்கணும், தகப்பனுக்கு கொடுக்கணும், மாமியார்கள்லாம் கொடுக்கணும். பைபிள்ல இல்லைங்க. பைபிள்ல இருக்கா இல்லையா? ரூத்தின் புத்தகத்தை படிச்சு பாரு. அந்த ரூத்து கோதுமை மணியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அவள் மாமியாராகிய நகோமி இடத்தில் கொடுக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவதான் குணசாலியான ஸ்திரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவளுக்கு தான் ஒரு சுக வாழ்வை தேவன் வைத்திருந்தார். இது மாமியார் பொண்ணு கொடுக்காம தின்றது, சுவையா சமைச்சு தின்றது. உடம்ப நல்லா பார்த்துக்க, திருமேனியா இருக்கும். How about your wife, man? உன்னோட மனைவி என்ன பண்றா? ஒரு தின்பண்டம் உங்க அம்மா கொடுக்க மாட்டான். உன்னை பெத்த அம்மா தாண்டா உன் மனைவிக்க மாமியாரு. உனக்கு அது தெரியுமா? அந்த உறவு தெரியுமா? தெரியாத? மறந்து போச்சா? நீ மறந்துடாம தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்ப உனக்கு சொல்லித்தரேன், கேட்டுக்க. உனக்கு புருஷன் இருக்கால, உன் மாப்பிள்ளைய பெற்றவதான் உனக்கு மாமியார். அந்த தமிழ் புரியுதா? புரிஞ்சுக்கோ, இப்ப தெரிஞ்சுக்கோ. மாமியாருக்கு கொடுக்கணும். நீ கொடுத்து சாப்பிடு. என்னுடைய தாய் அப்படி செய்தார்கள், என்னுடைய தகப்பன் அப்படி செய்தார்கள், அதனால உனக்கு சொல்லிட்டு நிக்கிறேன், நீ அப்படி செய்யணும். அவன் தின்னாட்டா போற. அவளுக்காக நான் என்ன செய்ய முடியுமா? அவளுக்கு கொண்டு ஊட்டியா விட முடியும். உன்னோட ஊட்டுருக்கு எவன் சொன்னான்? நான் சொன்னேன்னா அல்லது உன் புருஷன் சொன்னானா? மாமியார கனம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த ஒரு தாய் ஸ்தானத்தில் உள்ளவங்க. மதர் இன் லா. சட்டத்தின்படி உனக்கு தாய், சட்டத்தின்படி உனக்கு தகப்பன். அவன் கிழவன் கிடக்கிறான், அவனுக்கு கொடுத்து நம்ம தின்ன முடியுமா? நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தின்னு விடுவோம்.
காட்டிடாத, எல்லாம் தொலைச்சிட்டு போயிரு. தாத்தாவுக்கு காட்டிடாத, ஒன்று சொல்லிடாத. நான் போலி வாங்கி தந்தேன்னு சொல்லிடாத. தாத்தா தாத்தா நாங்க என்ன தின்னும் தெரியுமா? பேரன் சொல்றான், நான் உங்க போலி தின்னோம். ஒண்ணு எனக்கு தரக்கூடாது. அதான் தீர்ந்து போச்சான். வெரி பேட், யூ ஆர் வெரி பேட். பரலோகத்துக்கெல்லாம் நம்ம போகணும். ஆண்டவருக்கும் கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கணும். ஹல்லேலூயா, கொடுக்கணுங்க. அப்படி இருக்குது, பைபிள்ல இருக்குது. அதை தான் நான் சொல்லி நிற்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12:8 என்ன இருக்கு? பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். He who gives with liberality. தாராளமா கொடுக்கணுமா? வஞ்சனை சூதுவாது இல்லாம கொடுக்கணும், பச்சைபாதம் இல்லாம கொடுக்கணும். சில குடும்பங்கள்ல பெற்றோரே பச்சைபாதம் காட்டுறாங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுலயே பச்சைபாதம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுலே பச்சைபாதம், செலவுக்கு பணம் கொடுக்கறதுலே பச்சைபாதம். ஐயோ அப்படி செய்யாதுங்க. நீங்க நேற்று வரை செய்தது போட்டு இன்றையில இருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். ரிப்பன் டுடே. ஹல்லேலூயா. கொடுங்க, தாராளமா கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க, உதாரத்துவமா கொடுங்க, வஞ்சனை இல்லாம கொடுங்க. தாராளமா கொடுங்கன்னு இருக்கா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு கொடுங்கள் தான் லூக்காவில் நான் படிச்சிருக்கிறேன். கேட்டீங்களா? குட் மெஷர், பிரஸ் டவுன், ஷேக்கன் டுகெதர் அண்ட் ரன்னிங் ஓவர். லூக்கா 6:38 இருக்குது இல்லையா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. பிசினித்தனமாக அற்பத்தனமாக நம்ம கொடுக்க கூடாது. கொடுக்கிறது ஒரு கிருபை. மக்கதோனியா சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை என்ன? பவுல் நிருபத்தில் குறிப்பிடுறார் இல்லையா? அவர்கள் மிகுந்த வறுமையிலும் சரித்திரத்திலும் உதாரத்துமாய் கொடுத்தார்கள். Whomsoever comes to our house in the name of the Lord, we are happy to give. என் மகள் ஒரு நாள் ஃபோன் பண்ணா, டாடி எங்கள் காலேஜில் பிஇ படிச்சுட்டு இருந்த ஒரு பையன், அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட பைக்கில் வந்திருக்கிறான். அன்றைக்கு தான் பைக்கில் வந்திருக்கிறான். ஒரு பாஸ்டருடைய சன், இஸ் ஃப்ரம் கேரளா. அந்த பாஸ்டருக்கு 40,000 ரூபாய் செலவாயிட்டு. அவர் அழுகிறாராம், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாராம். நான் சொன்னேன், கம் ஆன், யூ கெட் ஹிஸ் நம்பர், ஐ மஸ்ட் டாக் டு ஹிம். அவருக்கு நம்பர், செல் நம்பர் வாங்கு, அவருக்கு பேர் என்ன கண்டுபிடி, அவரோடு பேசி, we are happy to help him. அவருக்கு நாம கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கணும், நம்ம உதவி செய்யணும். ஹல்லேலூயா. கொடுத்தலும் உதவி செய்தலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அண்ணன் தம்பி போற கொடுக்கணும். என்னட்ட நிறைய பணம் இல்லை, எனக்கு வெளிநாட்டு பணம் வர்றதில்லை, நான் வாங்கல வெளிநாட்டு பணம், வெள்ளக்காரன் எனக்கு தொடர்பு இல்லை, நான் இந்தியன் ஆயிடுச்சு. அவன் ஒரு பைசா வெள்ளக்காரன் வெள்ளையனே வெளியேறணும். ஆகஸ்ட் 15 1947 எல்லாரும் பெட்டி கட்டிட்டு மூட்டையை கட்டிட்டு போயிட்டான். இப்ப யாரோ எங்க இருந்தோ பணம் வாங்குறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் தொடர்பும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. அப்புறம் நான் என்ன பண்றதா? ஐ மஸ்ட் சாக்ரிஃபைஸ் அண்ட் கிவ் ஃபார் காட்ஸ் மேன். அந்த ஊழியக்காரருடைய மகன், அவன் கால் உடைஞ்சு போச்சான், பாதம் துண்டாகி போச்சான். அந்த பையன் எப்படி படிக்க போறான், அவன் என்ன செய்ய போறான்னு எனக்கே தெரியாது. பட் ஐ ஃபீல் சேட் ஃபார் த சர்வன்ட்ஸ் சன். தேவ மனிதனுடைய பையனுக்காக நான் வருந்துகிறேன். ஆனா நம்ம கொடுக்கணும், நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஐ மஸ்ட் கிவ் மேக்ஸிமம். எனக்கு எவ்வளவு கொடுக்க பலன் இருக்கோ நான் அவ்வளவு கொடுப்பேன். நான் கூட நினைச்சேன், சபையில சொல்லுவோமா, சபையார்கிட்ட சொல்லி நம்ம கொடுப்போமா? அப்படியா? உங்கள் உள்ளத்துல ஒரு ஏவுதல் இருந்தா நீங்க கொடுக்கலாம், நான் தடுக்க இல்லை. ஆனா அதற்கான பலனை தேவன் தூரத்திலேயா உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். நான் அவரை பார்த்தது இல்லை, அவர்களுக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. அவர் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றுதான் நான் அறிவேன். கொடுங்கள். ஹல்லேலூயா. Give to the poor. ஏழைகளுக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நாங்களே ஏழைகள், நாங்க யாருக்கு கொடுக்க முடியும்? நானும் ஏழை தான். நான் ஏழை ஆனாலும் என்னை விட ஏழைகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்குறீங்களா? ஆர் யூ ஹாப்பி டு கிவ் டு a poor man? ஒரு ஏழை மனுஷனுக்கு கொடுக்குறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஒரு ஏழை வந்திருக்கு, சாப்பாடு கொடுப்போமா? கொடுப்போம். ஒரு ஏழை மனுஷன் கேட்கறான், ஒரு ட்ரெஸ் ஏதாவது இருக்கா சாமி, ஏதாவது தருவீங்களா? கொடுப்போம். இருக்குது கொடுப்போம். இல்லாவிட்டா உண்மையில என்கிட்ட இல்லைங்க, நீ கேட்குற இட்டு என்கிட்ட இல்லை, சப்பாத்தி இல்லை, சோறு தீர்ந்து போச்சு. ஒரு நாள் மதிய வேளையில ஒரு மனுஷன், பக்கத்தில் உள்ள ஒரு மனுஷன் வந்திருந்தான். அவன் உண்மையில குடிக்கிறவன், அவன் ஏற்கனவே என்கிட்ட பிரச்சனை பண்ணவன். ஆனால் அவன் சாவ போறான்னு எனக்கு தெரியாது.
அவன் என்கிட்ட வந்து பணம் கேட்டான். நான் சொன்னேன், உனக்கு பணம் தரதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அவன் பணம் கொடுத்தா சாராயம் குடிச்சுப்பான்னு எனக்கு தெரியும். அவன்கிட்ட சொன்னேன், உனக்கு எதுக்கு கேட்குறேன்னு கேட்டேன். எனக்கு பசிக்குது, யாரும் எனக்கு சாப்பாடு தரல, எனக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு தான் காசு கேட்குறேன். என்னுடைய சாப்பாடை உனக்கு தருகிறேன், நீ சாப்பிடுன்னு சாப்பாடு கொடுத்தேன். ஆண்டவருடைய அன்பை அவனுக்கு சொன்னேன். நான் என்னை சந்தித்த அடுத்த நாள் the poor man left the world, செத்து போனான். நான் சந்தோஷப்பட்டேன். அவன் செத்து இருந்தாலும் ஆண்டவரை பற்றி அவனுக்கு சொன்னேன். ஆண்டவருடைய அன்பை அவனுக்கு நான் வெளிப்படுத்தினேன். எனக்கு சாப்பாடு உனக்கு தர, நீ சாப்பிடு. அல்லேலூயா. சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த வாழைப்பழத்தை கொண்டு ஒளிச்சு வை, அந்த ஸ்வீட்டை கொண்டு ஒளிச்சு வை. நான் பரிசுத்தவான்களத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், ஒளி மறை இல்லாமல் மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்குறாங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். என் வீட்டிலேயே அப்படி நடக்கிறதை பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன். we don't hide in giving. கொடுக்குறதுல நம்ம ஒளிச்சு வச்சு அங்க ஒளிச்சு வச்சிரு, அந்த ஒளிச்செல்லாம் வைக்கல. கொடுங்க கொடுங்க, கொடுங்கள். ஹல்லேலூயா. be liberal in giving. கொடுப்போமா? ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், பெற்றோருக்கு கொடுப்பேன், மற்றவர்களுக்கு கொடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. மிஷனரி ஊழியத்துக்கு கொடுப்போம். மிஷனரி ஊழியத்துக்கு கொடுக்கிறது ஒரு பாக்கியம். நம்ம போக முடியல, மிஷனரி ஊழியம் நம்மளால செய்ய முடியல. மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்தா அதற்கேற்ற பலனை அடைவான். ஒரு ஊழிய ஸ்தாபனத்திலிருந்து எனக்கு ஒரு நாள் போன் வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஒரு இனிமையான சத்தம். நீங்க மிஸ்டர் மேத்யூவா? ஆமா. we want to pray for you brother. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த சகோதரர், அவங்களுக்கு நான் பாஸ்டர் தெரியாது, அவங்க என்ன பார்த்ததில்லை, அவங்கள்ட்ட நான் நேரில் பேசினதில்லை. அவங்க ஜெபம் பண்றாங்க, இவர் கொடுத்ததற்கு ஒரு துணையான ஆசீர்வாதத்தை கூட. ஆமென். ஒரு நாள் ஒரு டிவி ஊழியர், இங்கிலீஷ் சேனல், காட் சேனல், அதுல அந்த ஊழியத்துக்கு முன்னால நாங்கள் உதவி செய்து வந்தோம். சிறிய அளவில் பெரிய அளவு செய்து வந்தோம். நாங்கள் தியாகத்தோடு தான் அதை செய்ய முடியும் எங்களால். நிறைய பணம் வச்சுக்கிட்டு இருக்கல. அப்ப ஒரு நாள் நானும் என் மனைவி பேசிக்கொண்டோம், நம்ம ஒரு இந்த ஊழியத்துக்கு ஒண்ணுமே செய்ய ஒரு தொடர்பு இல்லாம இருக்குதே, அது என்ன நடந்தது? நான் பேசி காலையில பேசின, சாயங்காலம் ஒரு போன்ல கூப்பிடுறாரு, Pastor, how are you? Do you have any problem in life or family or in the church? Do you want me to pray for your church members? உங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருக்கும், உங்க சபையில யாருக்கா ஜெபம் பண்ணணுமா? ஒரு 5 பேருக்கு பேரை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உங்களில் 5 பேருக்கு பேரை சொன்னேன். உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னேன். அவர் ரொம்ப உருக்கத்தோடு ஜெபம் பண்ணாருங்க. அவரை நான் நேரில் பார்க்கல. எதுக்கு சொல்றேன்? அவர் நமக்கு ஏதோ அள்ளி கொண்டு வந்து தரப்போதில்லை. நம்ம சந்தோஷமாய் கொடுப்போம், அப்பொழுது நமக்கும் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அவங்க வெறுங்கையாக வரல. யாராவது என்ன பார்க்க வந்தா கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சந்தோஷமா ஏதாவது கொடுத்துட்டு தான் போவாங்க. நான் எதிர்பார்க்கறது இல்லை. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எ சிங்கிள் பை. we give and the Lord gives. நாங்கள் கொடுக்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிறார். ஏழைகளுக்கும் கொடுக்கிறோம். உங்களில் சிலர் ஏழைகளுக்கு கொடுக்கிறீர்கள், பலர் கொடுப்பதே இல்லை. நீங்கள் ஏழைகளா இருந்தால் உங்களை விட ஏழைகள் இருப்பார்கள் அல்லவா? உங்களிடத்தில் கேட்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். நாம் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறவர்களா இருக்கிறோம், கொடுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து உதவி செய்யணுமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. be helping, let us have service mind, distributing to the needs of the saints. பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். let us help the saints. பரிசுத்தவான்களுடைய தேவையிலே அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. come on, let us help God's servants. கேட்டீங்களா? கவனிக்கிறீங்களா? அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. எருசலேமில் ரொம்ப நெருக்கடியான சூழல், அரசியல் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி. பரிசுத்தவான்கள் அங்க சாப்பிடணும்னா
பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு சபையிலையும் போய் அங்க தர்ம பணம் பரிசுத்தவான்களுக்கு என்ன பணம் சேகரிக்கிறார், சேகரித்து கொண்டு அனுப்புகிறார். ஆமா, அதனாலதான் இதே பவுல் தான் இங்க எழுதியிருக்கிறாரு. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்க்கிறோம் இல்லையா, பரிசுத்தவான்களை குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. உதவி செய்யலாமா? பரிசுத்தவான்களை குறைவில் உதவி செய்யலாமா? செய்வோமே. மிஷனரிகளுக்கு உதவி செய்வோமா? செய்வோம். ஹல்லேலூயா. சில பரிசுத்தவான்கள் சில சந்தர்ப்பத்திலே கேட்பாங்க. கேட்கறது பாவம் நான் சொல்ல வரல, நாங்க கேட்காம ஆண்டவர் தருகிறார், அவங்க கேட்கிறாங்க, நம்ம உதவி செய்ய வேண்டி இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், சில வேளையில் அவங்க உதவி கேட்பாங்க. சில பரிசுத்தவான்கள் ஆதரவற்றவர்களா இருப்பாங்க. ஒரு தேவ மனுஷன் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பு அவர் எந்த தப்பும் பண்ணாம சிறையில் அடைக்கப்பட்டார். ஆயுள் தண்டனை பெற்றார். எப்படி ஒரு 7 வருஷம் ஜெயில இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவரை. நான் அவருடைய பெயரை இப்பொழுது குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிறார். அவர் எந்த குற்றமும் அவர் செய்யவில்லை. தேவனும் சாட்சி, மனுஷனும் சாட்சி, கம்பெனியும் சாட்சி. ஆனா அவருடைய அந்த இயக்கம், அந்த அசோசியேஷன் இருக்குல்ல, அதுல உள்ளவங்க 2 பெரிய அதிகாரிகளை ரூம்ல போட்டு கொளுத்திட்டாங்க. இவருடைய யூனியனை சார்ந்தவர்கள். இவர் அன்றைக்கு அங்க இல்ல, இவர் அந்த காரியத்தை செய்ய தூண்டவும் இல்லை. இவர் ஜெயில போடப்பட்டார். என்னோட யாரும் அவருக்கு உதவி செய்யணும் சொல்லவே இல்லை. நாங்கள் அறிந்தோம். ஒவ்வொரு மாதமும் அந்த தேவ மனுஷனுக்கு நாங்கள் உதவி செய்தோம். இன்று உங்களுக்கு சொல்கிறோம். ஐயோ, அவர் நமக்கு உதவி செய்வாரா? அவர் நமக்கு உதவி ஒன்றும் செய்யண்டா. அவர் நமக்காக ஜெபிக்கிறார், நம்முடைய சபைக்காக அவர் ஜெபிக்கிறார். அது போதும். அப்ப உதவி செய்கிறத சொல்லி காட்டுறதா? சொல்லி காட்டல. நான் இப்ப சொல்லி காட்டல, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இதை சொல்லுகிறேன், சாட்சியாக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்யக்கூடாதா? செய்யலாது. பரிசுத்தவான்களை குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு எங்க அப்பாவை தேடி வந்திருந்தார். அவர் ஒரு ஊழிய இயக்கத்தில் இருந்தவர். அந்த சபையை விட்டு அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஹி வாஸ் டிஸ்மிஸ்ட். அவருக்கு எங்க போறது எங்க வரன்னு ஒண்ணுமே தெரியாம ரொம்ப மன உளைச்சல்ல எங்க அப்பா தேடி வந்திருந்தார். அவர் பிலிப்பிய நிறுவனத்தில் கடைசி அதிகாரம், நீங்கள் மறுபடியும் என்னை உபசரிக்க மனதாக இருந்தபடியால் சந்தோஷப்படுகிறேன் நிருபமும் படித்தார். எங்க எல்லாருக்கும் கண்களில் கண்ணீர் பெறுகிறது. நாங்க பார்த்துட்டு இருந்தோம் எங்க அப்பா என்ன செய்கிறாங்க. எங்க அப்பா அவருக்கு பெரிய உதவி செய்தாங்க. பணம் கொடுத்தார்கள், அவருக்கு ஆதரவு அளித்தார்கள், வழிகாட்டினார்கள். நீங்க கும்பகோணத்துக்கு போங்க, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ செய்வார்கள். அந்த உதவியை என்னுடைய சகோதரர்கள் அந்த ஊழியக்காரருக்கு செய்தார்கள். அவர் நினைச்சதை தாண்டி செய்தாங்க. அவர் நன்றியா இருக்கிறாரோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் உதவி செய்தார்கள். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்கக்கூடாது. செய்யாம இருந்தா அது பாவமாக இருக்கும். செய்ய திராணி இருந்தா நம்ம செய்யணும். என்னால இயன்றவர், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஹல்லேலூயா. நம்ம உதவி செய்யணும். நான் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் பறந்திடுவேன். ஆண்டவர் வந்துடுவார். மேகம் இது லேசுராஜா வேகம் வருகிறார். எல்லாம் பாடலாம், சந்தோஷப்படலாம். ஆவியா இருக்கிற தேவனை தொழுது கொள்கிற நாம் கொடுக்கிறவனாய் உதவி செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அந்த உதவியோடு பணிவிடையும் சேர்ந்து வருகிறது. அன்பானவர்களே, பணிவிடையும் சேர்ந்து வருகிறது. அப்படி இருக்குதா? ஆமா, அப்படி இருக்குதாமே. அப்படி இருக்குதா? எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. ஆமா, அந்த 1 சாமுவேல் புஸ்தகம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாமுவேலின் பிள்ளையாண்டோன் ஏலிக்கு அங்கே பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பணிவிடை. he was assisting or helping ஏலி. ஹல்லேலூயா. அந்த ஆசாரியருக்கு ஒரு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். உதவி செய்யும். நானும் பண்ண முடியாது. அன்பு பிள்ளைகளே, தம்பிகளே, தங்கைகளே, பெரியோர்களே, நான் அடிக்கடி உங்களுக்கு பாடி காண்பித்ததை இன்றைக்கு பாடி காட்ட விரும்பவில்லை. கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், என்னால் இயன்றதை செய்கிறேன். நீங்க முந்தி வர்றவங்க பணிவிடையின் ஆவியுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். எனக்கு தெரிந்த மட்டும் நாகர்கோயிலில் பாஸ்டர் எஸ்ஆசன் ஒரு வருஷத்தவான் ஊழியம் செய்து வந்தார். அவருடைய வீட்டில் ஒரு வாலிப பெண் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு வேலைக்காரி. உண்மையில் அவள் ரொம்ப படித்தவளும் அல்ல. ஆனால் அவளுக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். எப்படி வாழ்வு? அவளுக்கு கர்த்தர் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனை தேவன் கணவனாக கொடுத்தார். இப்ப அவரு ஒரு பெரிய பிரபுவாக, ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவரை ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உயர்த்தி இருக்கிறார். He is a popular figure in Christendom. கிறிஸ்தவ உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரனாக விளங்குகிறார். அந்த அம்மா பெற்ற பிள்ளைகளும் நல்லா படிச்சு பெரிய நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவள். அவளுக்கும் அப்படி ஒரு வாழ்வாம். மாமியாருக்கு ஒருத்தி பணிவிடை செய்தாள். அவள் தான் அந்த ரூத். அவளுக்கும் ஒரு மறுவாழ்வு, அவளுக்கும் ஆசீர்வாதம், அவளுக்கும் ஒரு கல்யாணம், அவளுக்கும் ஒரு குழந்தை. அந்த சந்ததியில் தான் நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு தோன்றினார். ஹல்லேலூயா. பணிவிடையின் ஆவி என்பது ஒரு விசேஷித்தான். நான் எல்லாம் இனிமேல் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். நீங்க இன்னும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ சொல்லி பிரயோஜனம். அன்பானவர்களை, இது உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னுடைய கடமைகளை நான் செய்கிறேன். எனக்கு துணியை நீ தோச்சித்தான்னு நான் கேட்கல. ஆம்பிளிஃபையர் செட் பண்ணுன்னு நான் ஒன்றும் கூப்பிடல. இன்னைக்கு உனக்கு சொல்லி காட்டுறேன். ஒரு நாள் மாலை வேளை, கடந்த மாதம்னு நினைக்கிறேன், வந்தேன். பார்த்த இந்த ஆலயத்தில் மண்ணா இருந்தது. அது கூட்டினாலும் மண்ணு போகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு பிரஷ் வாங்கியிருந்தேன். அதை துடைக்கிறதுக்கு ஒன்று உண்டு இல்லை, அது தொடப்பானா விளக்கு மாறல, அதுக்கு வேற பேர் உண்டு, தமிழ்லேயே சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. பார்த்த மண்ணா இருக்குது, கூட்டினாலும் மண்ணு போகாது. இனி ஆளை வச்சு கழுகுறதுக்கு யாரை கூட்டிட்டு வர்றதுக்கு யார் வந்து எங்க கழுவுறா? நானே பார்த்தேன். வாளியை கொண்டு, தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா. நானே முக்காலே மாகாணி நானே தொடச்சு விட்டேன். பிறகு எனக்கு இடுப்பு முதுகும் எல்லாம் ரொம்ப வலிச்சதுனால அடுத்த நாள் ஆறாறு நடத்தணும் இல்லையா, அதுக்கப்புறம் மீதியை நாளை பார்த்துக்கிடுவோம் விட்டுட்டோம். மீதியை அடுத்த நாள் முடிச்சிட்டோம், நாங்கள் சேர்ந்து முடிச்சிட்டோம். நமக்கு பணிவிடை செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். அது ஆசீர்வாதம். எனக்கு யாரோ பணிவிடை செய்வாங்களா? எனக்கு அப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பணிவிடை செய்தா பரிசுத்தது. தம்பி ஞாபக புஸ்தகத்திலே சகோதரர்களை கவனிக்கிறீர்களா? Do you listen to me now? கவனியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். Please listen now. உங்களில் சிலர், some of you are, don't do that. உடம்பை வருத்தி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டு நிக்கிற. கொஞ்சம் கவனிங்க. நீங்க இப்ப தூங்குற நேரம் அல்ல. நீங்க ராத்திரி தூங்கி இருக்கணும். இல்லைன்னா வீட்டுல போய் மத்தியானத்து மேல தூங்குங்க. இப்பொழுது தூங்க கூடாது. இப்ப நீங்க வசனத்தை கேட்கணும். கவனிங்க. என்ன பணிவிடை என்பது ஒரு பெரிய வரம். பார்த்துக்கிடுங்க. நான் அப்படி வரம்னு நினைக்கிறேன். பணிவிடை ஒரு வரம் தாங்க. ஆமா, நாங்கள் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஆமா, இப்பொழுது ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறோம். சில சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தான் பணிவிடை செய்கிறோம். பொய்யா சொல்ற இல்லையே, உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய காரியத்தில் பணிவிடை செய்ய நம்ம ரெடி தான். அதனால ஒன்று கெட்டு போகணும்னு நான் சொல்லலை. அதனால நீங்க அற்பமா நினைச்சா நீங்க தான் தப்பு. ஆண்டவருக்கு பணிவிடை செஞ்சா ஆண்டவருடைய புஸ்தகத்தில் it will be written in the book of remembrance. ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அந்த மொர்தெகாய் ராஜாவின் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒத்தாசை பண்ணான். ராஜாவுக்கு தெரியப்படுத்தினான். அந்த கொலைகாரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ராஜா காப்பாற்றப்பட்டார். அவனுக்கு எந்த நன்மையும் செய்யப்படலை. ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு விரோதமாக ஆமான் எழுதி 50 மலை தூக்க விட உண்டு பண்ணி இவனை தூக்கில் போட முடிவு பண்ணிட்டால. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த ராஜாவுக்கு அர்த்தசஷ்ட ராஜாவா இல்ல, அகாஸ்வேரு ராஜாவுக்கு நீங்க என்ன தப்பா சொன்னாலும் சந்தோஷமா கேட்டுடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பைபிள் தெரியுமா தெரியாதா? அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. 4ஆம் புஸ்தகம் புக்கடு படி. மொர்தெகாய்க்கு எந்த நன்மையும் செய்யப்படவில்லை. நன்மை செய்யப்பட்டது. ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. மறந்து போகாது. ஆண்டவர் மறக்க மாட்டாரு. அன்பின் கிரியைகளை மறவாத தேவன். ஹல்லேலூயா. பணிவிடை செய்கிறது ஒரு பாக்கியம். அப்படித்தான் நான் புரிஞ்சிருக்கிறேன். அதைத்தான் என்னுடைய முன்னோர்களும் செய்தார்கள். என் குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்பொழுது அதை செய்கிறார்கள். உங்களில் சிலர் அப்படி செய்கிறீர்கள்.
சில சின்ன பிள்ளைங்க செய்கிறாங்க. இட் இஸ் குட். பணிவிடை செய்கிற இடத்துல ஒரு அன்பான வேண்டுகோள், அடுத்தவங்களை புண்படுத்துறதுக்கு இதுவே பேசவே கூடாது, நடந்துக்கிட்டே கூடாது. அது ஒரு நல்ல ஆலோசனை. எனக்கு கூட ஒரு ஆள் எனக்கு உதவி செய்ய ஒருவர் வந்திருக்கிறார். மூஞ்சி உனக்கு என்ன தெரியுது, சிப்ப புண்படுத்தும்படியாக, அடுத்தவங்க வேதனைப்படும்படியாக நான் ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட், அதுதான் என்னுடைய தரம். இங்க ஒரு பணிவிடை யாராவது செஞ்சாங்கன்னா நான் பார்க்கிறேன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு அடுப்பை பற்ற வைக்கிறாங்க, ஒரு குழம்பு வைக்கிறாங்க, அல்ல ஒரு பொருளை வைக்கிறாங்க, பார்க்குறேன், சந்தோஷப்படுகிறேன். நீங்க செய்கிறீங்களா? வெரி குட், காட் பிளஸ் யூ. அன்னைக்கு ஒரு 1ஆம் ஆண்டு நிறைவுல அன்னைக்கு நல்லா இருந்தா, சாப்பாடு நல்லா இருந்தா, நல்லா இருந்து, நல்லா பண்ணீங்களா? பண்ணீங்க. செய்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பணிவிடை. நான் எல்லாம் அப்படியெல்லாம் பழக்கம் இல்லைங்க, எனக்கெல்லாம் பழக்கம் இல்லை. நான் ராஜ வம்சத்தில், நான் அது ராஜ பரம்பரையிலே நான் வந்திருக்கிறேன். அதனால் எனக்கெல்லாம் இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. எனக்கு சில காரியங்கள் உண்மையில பழக்கம் இல்லை தான், ஆனாலும் பழகிக்கிடணும். நான் என்ன கார் டிரைவருக்கு மகனா? நம்ம சில காரியங்கள் ஆண்டவர் நாமத்தில் நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நம்ம வண்டியை ஓட்டணும். பரிசுத்தவான்களுக்கு நம்ம பணிவிடை செய்யணும். உங்களை கொண்டு விடுறோம். சில வேளையில் சில ஊழியக்காரங்க வெளியூர்லேருந்து வருவாங்க. ஐயா உங்களை பார்க்க வரலாமா? நான் வெளியூர்லேருந்து வரலாம். நான் வர்றது நேராகவே 12 மணி ஆயிரும். நீங்கள் வந்ததும் ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன். பிறகு என்ன கொண்டு விடுறது யாரு? நான் கொண்டு விட்டுறேன். பணிவிட செஞ்சுடுவோமே. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. காட் சீஸ். கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு தூதம் புத்தகத்தில் எழுதுறாரு. நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு பணிவிட செய்ய நான் கூப்பிடலையே. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு நாள் பிபிஎஸ்க்கு போறோம், தன்னந்தோட்டம் கிராமத்துக்கு. அந்த நாச்சியார் கோயில் புண்ணிய தலத்தில் வச்சு டயர் பஞ்சர் ஆகி போச்சு. வண்டி இப்படி ஸ்டியரிங் ஆடுது. என்ன நடந்தது? பக்கத்தில் ரோட்டோரத்தில் இந்த டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர், சார் வண்டி பஞ்சர் சார். நான் பஞ்சர் ஓட்டணும் பேல, எனக்கு ஜாக்கி மாட்டி டயரை கலத்தி போட்டுறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கா? எனக்கு அவ்வளோ பழக்கமா? சோதர ஆண்டவரே இறக்கம் செய்யும். வண்டியில ஃபுல்லா ஆள் இருக்குது. அங்க ஊழியத்துக்கு போறவங்க சண்டேஸ்க்கு விபிஎஸ்க்கு. கர்த்தர் நல்லவர். அந்த ரிக்ஷா ஸ்டாண்ட்ல இருந்த ஆட்டோ ரிக்ஷா மேன் ஒருத்தர் வந்தார், நல்ல பாடியோட. சார் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க அந்த வீல் ஸ்பேனரையும் அந்த ஜாக்கியும் கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு மாட்டி தரேன். அந்த செப்பனியை கலத்தி நான் மாட்டி தரேன். அந்த மனுஷன் செப்பனியை எடுத்து கலத்தி மாட்டி முறுக்கி நீங்க போயிட்டு வாங்க. அந்த மனுஷனுக்கு நன்றிக்கு அடையாளமாக நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். வேண்டாம் சார், வேண்டாம் சார், இது உங்களுக்கு லஞ்சமா தரல, இது அன்பாக தருகிறேன், அன்பினால் தருகிறேன், வாங்கிவிடுங்க. சந்தோஷமா, ரொம்ப நன்றி சார். அன்பானவர்களே, பணிவிட செய்கிறது போல நல்லது, அது ஒரு பாக்கியம். ஆமா, ஒருத்தாங்க ஆக்சிடென்ட் ஆகி அங்க ரத்தத்தில் கிடக்குறான். நான் காலேஜ்லேருந்து மகளை அழைச்சிட்டு வர்றேன். 2 பேரும் பைக்கில் மோதிட்டான். உதவி செய்ய ஒருத்தனும் இல்லையா? வண்டி உர கட்டியாச்சு, ஓடி போனேன். என்ன பண்ணீங்க? நீங்க 108க்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். அதான் தாசில்தார் ஃபோன் பண்ணிட்டு இப்போ வண்டி வந்துடும். ஆண்டவரே பாவம், அவங்க பிழைக்கட்டும். நான் ஒரு சிம்பிள் பிரேயர் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு, புறப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. ஆமா, அந்த எரியோக்கு போன ஒருத்தன் கலர் கையில போட்டு அவன் சாக கிடக்குறான். அங்க லேவி கோத்திருந்தான், அவன் ஜென்ரலா போயிட்டான். அவன் பரிசுத்தவான். ஆசாரியன், அவர் ஆசாரிய ஊழியத்துக்கு அவர் நேராக போச்சு கூட்டம் அவர் போயிட்டார். சமாரியன் ஒருவன் கண்டார். அவனை தூக்கினான், வாகனத்தில் ஏற்றினான், சத்திரத்தில் காயம் கட்டினான், எண்ணெய் பூசினான், சத்திரத்தை கொண்டு போய் சேர்த்தான்ல. நல்ல சமாரியன் இயேசு உன்னை தேடி வந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. ஹல்லேலூயா. அடிப்படை உதவி, என்னால என்ன உதவி செய்யணுமோ செய்யறது சாமி. ஹல்லேலூயா. பஸ்ல ஒரு ஆளு வந்தாப்புல, அவருக்கு பணத்தை எல்லாம் எவனோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டான். எனக்கு டிக்கெட் எடுக்க காசு இல்லைங்க. அப்படியா? என்னட்ட பணம் இருக்கு, நீங்க டிக்கெட் எடுங்க, அதனால ஒன்றும் இல்லை, நான் எப்போ உங்களுக்கு தரப்போறேன், நீங்க எப்போ கொடுத்தாலும் செய்ய போங்க. ஆண்டவருக்கு நம்ம என்ன உதவி செய்ய போறோம்? இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று நமது ஆண்டவர், நம்முடைய ரட்சகர் ஒரு நாள் சொல்லுவார். அப்பா ஹல்லேலூயா. தம்பி, பிள்ளைங்களா உங்களுக்கு பைபிள் ஒன்றும் தெரியாது இல்ல? பாவம், அவர்களுக்கு தூக்கம் வருகிறதா?
அவர்களுக்கு தூக்கம் வர்றதுக்குள்ள வழி ஏற்பாடுகளை பண்ணுங்கள். மெத்தையும் படுக்கையும் உடனே கொண்டு போடுங்கள். பகல் நேரத்தில் அவர்கள் தூங்கி இளைப்பாரட்டும். கவனிக்கிறீர்களா? இந்த சிறியர் ரோட்டில் நடந்த பிச்சைக்காரனை பற்றி சொல்லல. பரிசுத்தவான்கள், வலதுபுறத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பசியா இருந்தேன், ஆகாரம் தந்தீர்கள், காவல் இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள், வியாதியா இருந்தேன் பார்த்தீங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப பரிசுத்தவான்கள், நீதிமன்றங்கள் கேட்கிறாங்க, நாங்க எப்போ உண்மை கண்டோம்? என்ன சொன்னார் ஆண்டவர்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லது கா 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 நான் காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு துரும்பு எந்த உதவி இத்தனை வருஷம் செய்யலை, இனி செய்ய மாட்டேன். காக்கா பிடிக்கிற வேலை எனக்கு கிடையாது, குருவி பிடிக்கிற வேலையும் கிடையாது. அப்படி நான் எதையும் யாருக்கும் இத்தனை வருஷத்துல செய்யல, விசுவாசிக்கும் செய்யல. உதவி செய்வோம், கர்த்தருடைய நாமத்தில் செய்கிறோம். நஷ்டப்பட்டு போகக்கூடாது, பாதிப்புகளாகக்கூடாது, உதவி செய்து நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? சில வேளையில உதவி செய்து பயங்கர ஓத்துருவம் வந்திருக்கிறது, வேதனையும் வந்திருக்கிறது. அது அனுபவிக்க வேண்டியதான். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் யாவருக்கு நன்மை செய்ய கடவோம் என்றுதான் பவுல் கலாத்திய சபைகள் பொழுது குறிப்பிடுகிறார். அப்ப உதவி செய்வோம். நீங்கள் தூஷித்தால் தூஷித்து விடுங்கள், அதனால உள்ள பலன் பலாபலன் பரிசுத்த தேவன் உனக்கு உம்பளை குடிகளுக்கு தந்து விடுவார். தூஷிக்கிறது என்பது சாத்தானுடைய ஒரு வேலை. அது ஒரு ஆவி, தூஷிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, சந்தேக ஆவி, கலகத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, இப்படி பல ஆவிகள் இருக்கு. அதுல ஒரு ஆவி, அவனுக்கு அந்த ஆவி, உனக்கு முன்னோர்களுக்கு அந்த ஆவி இருந்தானால் ஒருவேளை அந்த ஆவி ஒன்ன பிடிச்சிருக்குன்னா அதுக்காக நான் கவலைப்பட போறதில்லை. We are here to help one another. நாங்க எங்க இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுக்கு. அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறருக்கானவர்களை நோக்குவானாக. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் 9ஆம் வகுப்புல ஒரு பையன் நெல்சேன்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு படிப்பு வராது. அவன் என்கிட்ட உதவி கேட்டான். நீ பரீட்சை எழுதி முடிச்சது எனக்கு காண்பிக்கணும். நான் காண்பிக்கிறது எனக்கு பேப்பரே தரேன்னு கொடுத்துட்டேன். எனக்கு பேர் எழுதின பேப்பரப்பா. எனக்கு வாத்தியார் ஜான் சகாயம், அடி நொறுக்கி போடக்கூடிய வாத்தியார். அவர் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகளை அடித்து துன்புறுத்துகிறார் என்று அறிந்து ஒரு நாள் மாலை வேளையில் அவர் எதிரில் வரும் பொழுது அவரை பரியாசம் பண்ணி சார் வணக்கம்னு சொன்னவன் நான். அடுத்த வருஷம் எனக்கு வந்திருக்கிறாரு சமூக அறிவியல் சோசியல் ஸ்டடிஸ் வாத்தியார். அவருக்கு பரிச்ச பேப்பர் தான் நான் இவருக்கு கொடுத்திருக்கிறேன். இப்ப என்ன ஆயிருக்கும்? கொன்னுருப்பாரு. நான் என் பேப்பர் பேர் எழுதுன கொடுத்தேன், தப்பே பண்ண, அது தப்பு. நீங்க அப்படிப்பட்ட உதவி செய்யாதுங்க, வேண்டாம். நான் அறியாமையினால் அந்த உதவி செய்தேன். சூப்பர்வைசன் ஹாலில் நின்னவர் வில்சன் ஒரு சார், எங்க அம்மாவுக்கு சொந்தக்காரர். அவர் வேற ஒரு ஆள் அடிச்சிருப்பாரு. நான் அடியும் வாங்க மாட்டாதுக்குள்ள ஓடிடுவேன்னு அவருக்கு தெரியும். அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். சரித்திரம் எழுதிட்டேன், ஹிஸ்டரி எழுதிட்டேன் 50 மார்க்குக்கு. அடுத்து புவியியல், அதுல பேரை எழுதி புவியியல் எழுதி கொடுத்தேன் பேப்பர். ஆனா பரிசுத்த தேவன் என்னை காப்பாற்றினார். அந்த திருத்தின டீச்சருக்கோ எனக்கு வாத்தியாருக்கோ விஷயம் தெரியல. உனக்கு சரித்திரம் பேப்பர் காணல, டீச்சர்கிட்ட போய் கேளு, அந்த மாடியில இருப்பாங்க அல்பீனா டீச்சர். அல்பீனா டீச்சர் பார்க்க போவோம். வழியில ஹெட் மாஸ்டர் பெரும்பவனே வர்றாரு. எங்க போற சார்? டீச்சரை பார்க்கறதுக்கு சார் சொன்னாரு, அந்த ஆன்சர் ஷீட் இருக்கான்னு கேட்க சொன்னாங்க. சரி 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 போவோம். அங்க போய் கேட்டா, அப்பா நான் திருத்திர வேலையிலேயே எனக்கு ஒரு குழப்பம். இந்த பையன் நல்லா எழுதி இருக்கிறான், ஆனா சரித்திரம் பேப்பரை காணல. சரித்திரம் பேப்பர்ல எப்படி பேர் வந்தது? இங்க பேப்பர் மாட்டுச்சு. நான் ஆண்டவரே என்னை காப்பாத்திக்கிறேன். வில்சன் சாரு ஜான் சகாயம் சாருன்னு சொல்லல. ஹல்லேலூயா. அறியாமையினால உதவி செய்தாப்பா, ஆண்டவர் காப்பாத்திட்டார். எனக்கு ஒரு அடியும் கிடைக்கல. வருஷ கடைசியில் கேட்கிறாரு, நான் இந்த வருஷம் முழுவதும் ஒன்னு அடிக்கணும்னு முயற்சி பண்ணேன், ஒரு நாள் ஒன்னு அடிக்க முடியல, எப்படி தப்புறேன்? பரிசுத்த தேவன் காப்பாத்திட்டார், நன்மை செய்தார். நீங்க அப்படி ஒண்ணு அங்க பிட் அடிக்கிறது, காட்டி கொடுக்கிறது, பரிசையில படிக்கிற பிள்ளைகள் யாரும் செய்யாதுங்க. அந்த உதவி செய்தது போதும். திருடுறதுக்கு உதவி செய்யாதுங்க, திருடுறதுக்கு உதவி செய்யாதுங்க. கொலை செய்யறதுக்கு உதவி செஞ்சிடாதுங்க. அப்பா, கொலை குற்றங்கள் ஆண்டவருடைய பார்வையில எழுதப்பட்டு விடும். தவறான காரியங்களுக்கு நம்ம எந்த உதவி செய்ய முடியாது. நீங்க வருத்தப்படாதுங்க. நல்ல காரியங்களுக்கு நம்ம தாராளமா உதவி செஞ்சுடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அடுத்து, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. யாரு பாடுனா? பிஷப் பெர்க்மன்ஸ். அவர் நல்ல ராகத்தில் பாடியிருக்கிறார். எனக்கு இப்ப பாடலின் நேரம் இல்ல, வசனத்தின் நேரம். கவனிக்கிறீங்கல்ல? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6, 9, 10 வசனங்களை நம்ம படிச்சு பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6, 9, 10 வசனங்களா கவனிக்கிறீங்களா? அது என்னது? Be content with what you have. 1 தீமோத்தேயு 6. போதும் என்கிற மனதோடே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகாப் ராஜாவை போல பொருளாசைக்காரராக இருக்கக்கூடாது. ஆகாப் ராஜாவுக்கு ஒரு பொருளாசை. அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டம் இவனுக்கு கீரை கொள்ளையாகணும். அதுக்கு அவனுடைய மனைவி உதவி செய்து நாபோத்தை கொலை செய்து போட்டான் துரோகி. நமக்கு பொருளாசை வேண்டாம், பண ஆசை வேண்டாம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும், ஒரு திருப்தி, ஒரு நிறைவு. Let us have self-satisfaction with what we have. நமக்கு என்ன இருக்கோ அதுல ஒரு நிறைவு, திருப்தி. உங்களுக்கு எத்தனை சேலை இருக்கு? 57 சேலை இருக்கா? போதும், திருப்தியா இருக்கு. என்னோட 57 இல்லை, 37 இல்லை, 14 இல்லை, என்னட்ட 3 சேலை தான் இருக்கு. உங்களுக்கு தொழிலுக்கு, உங்களுக்கு உத்தியோகத்துக்கு, உங்க சூழ்நிலைமைக்கு சமாளிக்கிறீங்களே, வெரி குட். பேராசை வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்னென்ன தினுசா கொடுக்குறாங்க, எனக்கு அப்படி இல்லையே. எங்க சபையில விசுவாசிகள் என்னென்ன ட்ரெஸ்ல எல்லாம் வர்றாங்க, யோசப்பா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நான் திருப்தியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்றைக்கு அங்க ஒரு நாள் எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். அங்க போனா ஹால்ல இப்படி டிவி லைட் போல பெருசா ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது என்ன தெரியுமா? ஏசி. ஏசி. ஆண்டவரே, அடுத்து ஒரு ரூமை திறந்தா அங்கேயும் ஒரு ஏசி இருக்கப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமை திறந்தா அங்கேயும் ஒரு ஏசி. ஏசப்பா, எனக்கு ஒரு ஏசி வேணும் ஏசப்பா நான் கேட்டிருந்தேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தந்திருப்பாரு. எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏசியில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃப்ரிட்ஜ் இருக்கு தெரியுமில்ல? அப்படியா? ஃப்ரிட்ஜ் இருக்கா? நீங்க உள்ள போய் உட்கார போறீங்களா? ஃப்ரிட்ஜ் நல்லதுதான், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷம். ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொன்னா அதுக்காக பெருமூச்சு விடாதுங்க. ஆண்டவரு, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா நான் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்ட போறேன், அல்லனா நான் நோட்டீஸ் அடிச்சு உங்களுக்கு தரேன். நான் என்னெல்லாம் வாங்குறேனோ உடனுக்குடன் நான் எல்லாம் சேர்த்து நோட்டீஸ் அடிச்சு தரேன். நான் இன்னதெல்லாம் வாங்கிட்டேன்னு உங்களுக்கு நோட்டீஸ் அடிச்சு தரேன். நீங்க அதுல பேப்பர் உண்டுல, பேப்பர்ல ஒவ்வொரு நோட்டீஸை வச்சு அனுப்பிடுங்க. எல்லாருக்கும் தெரியட்டுவேன், எங்க பாஸ்டர் இன்னொன்னெல்லாம் வாங்கினாரு, எல்லாரும் தெரியட்டியா? அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சட்டையை உள்ள விட்டது, பேன்ஸ் உள்ள விட்டதுல இல்ல, பெல்ட்டை கட்டணே இல்ல, நான் இதெல்லாம் வாங்கிட்டேன்ல. நீங்க வாங்கிட்டீங்களா? நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டீங்களா சிஸ்டர்? ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டு தெரியல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நீ வாங்கிட்டு. அப்படியா? பெருமை பாராட்டுக்கு வேண்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறல்ல, எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. பாஸ்டர், உங்க வீடு ஓட்டம் போல இருக்கு. ஓட்டம் போல, காட்டம் போல இருக்கு. எனக்கு போதிய வசதிகளோடு கர்த்தர் எனக்கு வீடை தந்திருக்கிறார். அப்ப நீங்க வயசான பிறகு மாடியெல்லாம் ஏறுவீங்களா? அப்பொழுது கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். ஒண்ணும் மிந்தி போகல. நாங்கெல்லாம் என்ன பெரிய வீடு கட்டிருக்கோம் தெரியல. எனக்கும் ஒரு ஆசை தான். உங்க வீட்டை பார்த்த பிறகு எனக்கு உள்ளத்துல ஒரு பெரிய ஆசை இருக்கு. உள்ளதை சொல்லிடட்டா, நீங்க கேட்டு அறிஞ்சுக்கிடுவீங்களா? உங்க வீடை விட ஒரு 2 சதுரம் கூடுதலாக நான் வீடை கட்டியே தீருவேன். நான் வீடை கட்டி காட்டுறேன், நீங்க பாருங்க. விசுவாசியை விட நான் கூடுதலா வாங்கி காட்டலன்னா நீங்க பாருங்க. பிரதர், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. உங்க காரை விட விலை கூடின காரை நான் வாங்கி காட்டலன்னா நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரனும் இல்லை, ஊழியக்காரனுக்கு மகனும் இல்லை. ஐயோ, பாஸ்டர் இப்ப விசுவாசியோடு போட்டி போடுறாரா? பிரதர், ரியலி ஐ டெல் யூ honestly, in the presence of the living God, I am happier than you. God has given you a good vehicle. I praise God. Hallelujah. There are some people with jealousy spirit. I don't mind. You are with something very good. சில நல்ல காரியத்தோடு இருக்கிறீங்களா? You are with a good camera. You are with a good shoes. Very good. I have shoes but I don't wear it. எனக்கு ஷூஸ் இருக்கு, எனக்கு தேவையில்லை. போதும். It is enough. சாப்பாடு போதும். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசதிகள் எல்லாம் திருப்தியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஃபேன் எல்லாம் ஓடத பார்த்து எரிச்சலா இருக்குது.
உங்க வீட்டுல இருக்கிறத பார்த்து எனக்கு எரிச்சலா இருக்குது. யூ ஆர் வெரி புவர். ஆவியா இருக்கிற தேவனை நான் தொழுது கொள்கிறபடியினால் நான் எப்படி இருக்க வேண்டும்? How should I be? I must be self-condemned in all things. Hallelujah. ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Hallelujah. மெத்தையிலையும் எனக்கு படுத்து தூங்க தெரியும், ஏசியிலையும் தூங்கி இருக்கிறேன், தரையிலையும் படுக்க தெரியும், தலாடு இல்லாமலும் தூங்க முடியும், ஃபேன் இல்லாமலும் தூங்க முடியும், கரண்ட் இல்லாட்டாலும் தூங்க முடியும். Hallelujah. வாஷிங் மிஷின் இல்லைன்னா எப்படி? வாஷிங் மிஷின் இல்லைன்னா கையால துவச்சு விடுவோம். Hallelujah. ஒன்றும் கெட்டு போகல. நான் இப்போ மனசில் நினைச்சிட்டே இருக்கிறேன், இன்னும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க கூடுன எந்த மிஷின், எந்த கம்பெனி விலை கொடுத்தது சொல்லுங்க? எந்த கம்பெனி? உங்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். சொல்லுங்க, யாருக்கிட்ட விலை கொடுன வாஷிங் மிஷின் இருக்கு? நீங்க பரவ சொல்லுங்க. இப்போ சொல்லிடாதுங்க. பப்ளிக்ல சொன்னா உங்க வாஷிங் மிஷின் இன்னைக்கு ரிப்பேர் ஆகிரும். வெளியே சொல்லிடாதுங்க. நான் உண்மையே சொல்லிடுறேன் வெளிப்படையா. பொறாமையினால் எரிச்சலால உங்க வாஷிங் மிஷின் ஓடாமல் நிற்க கூடாது இல்ல. இப்போ அது என்னது? நீங்க எங்க வாங்குறீங்க? எம்ஆர்எஸ் இல்லையா? அல்ல சாமன் சாமலையா? அங்க அது என்ன விலை கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு ஒன்று வாங்கலாம். எனக்கு ஒன்று நீங்க வாங்குறதை விட விலை கொடுத்தது நான் வாங்க போறேன் தெரியல. ஆமா ஆமா விலை கொடுத்தது. ஐ ஆம் சாரி, யூ ஆர் சோ சீப். எனக்கு அப்படி என்னவே கிடையாது. நீங்க நல்ல குவாலிட்டியா வாங்குங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தக்கதான் வாங்குங்க, நல்ல பொருளா வாங்குங்க, நல்லா இருக்க, பி ஹாப்பி, சந்தோஷமா இருக்க. என்கிட்ட இருக்கிறது தக்கதாக நான் வாங்கிடுறேன். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். என்கிட்ட இருக்கிறது தக்கதாக நான் வாங்கிடுறேன்ப்பா, அவ்வளவுதான். ஐ ஆம் கிளாட். ஐ பிலாங் டு ஜீசஸ். ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. தம்பி, உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கா? என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிற இன்னைக்கு? என்ன சாப்பாடு? நான் ஒரு நாளாவது என் மனைவியிட்ட நீங்க பேட்டி காணுங்கள், எனக்கு இந்த சாப்பாடு செய், இப்படி செய். என்கிட்ட கேட்பாப்ல. ஒரு மனைவி புருஷனிடத்தில் கேட்க வேண்டியது நியாயம். இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம், என்ன எதிர்பார்க்குறீங்க? நிறைய உப்பும் நிறைய புளிப்பும் நிறைய உரப்பும் வச்சு புருஷமாருக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. இப்படி செய்யாதுங்க. கிவ் குட் ஃபுட், நல்ல ஆகாரம் கொடுங்க. ஆனா ஆனா எனக்கு சாப்பாட்டுல கூட ஒரு திருப்தி இல்லைங்க. என்ன சாப்பாடு செய்கிறாப்ப? நல்ல சாப்பாடே சாப்பிட்டு ரொம்ப காலம் போச்சு. நீங்க என்ன சாப்பாடு கிடைச்சாலும் அதை ஸ்தோத்திரத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க. புல் பூண்டுமே ஆனாலும் புசித்திடுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சுந்தரம் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையின் சாவகர், ஒரு ஆசிரியராய் பணியாற்றினவர். அவருடைய மனைவி இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பிரின்சிபலாக இருந்தவங்க. வேலையை விட்டு ஆண்டோட ஊழியத்துக்கு வந்தவங்க. அவங்க காம்பவுண்ட்ல நின்ன குப்பை கீரைன்னு ஒரு குப்பையில உள்ள கீரையை பறிச்சு உப்பு போட்டு சாப்பிட்டாங்க. அவருடைய சாட்சியை அவர் அவருடைய தலைமை சபையிலே சொல்லி இருக்கிறார். ஆனா அதே தேவ மனுஷனை பின்னால ஆண்டவர் யோபை ஆசீர்வதித்த போல எத்தனையோ மடங்கு ஆசீர்வதித்து பெரிய சபையை கொடுத்தார், கார் கொடுத்தார், எல்லா வசதிகளையும் கொடுத்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்வில் மகிமைப்பட்டார். இன்னைக்கு அவருடைய மகனும் பேரனும் தான் அந்த ஊழியத்துக்கு முக்கிய பொறுப்பாளர்களாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஸ்தானத்துல நான் திருப்தியாக இருக்கிறேன். நான் ஒரு பெரிய பதவியில் வரவில்லையே, நான் ஒரு பெரிய தலைவனாக மாறவில்லையே. எனக்கு ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார், என்ன எங்க வச்சிருக்கிறார்? இட் இஸ் எனஃப். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். நீங்க கிராமத்தில் கிடக்குறீங்க, ஐயே இவ்வளவு படிச்சுக்கிட்டு, ரிங்கல் தோவே எம்ஏபிடி படிச்சுக்கிட்டு மயிலாடியில மலைப்பகுதியில கிராமத்தில் கடந்து ஊழியம் செய்தார். அவர் 10 கேட்டா ஒரு ரூம்ல அவர் ஊழியம் செய்துட்டு இருந்திருக்கிறார். அவர் தங்கி இருந்தார். அண்ணா காசாரே இந்தியாவில் ஒரு பெரிய மனுஷனா, அவர் ஒரு சின்ன ரூம்ல கிடக்கிறார். அப்ப உங்களுக்கு திருப்தி இருக்கா? உங்களுக்கு வீட்டை பத்தி ஒரு திருப்தி இருக்கா? வாடகை வீடானாலும் ஆண்டவர் உரிய வசதிகளை தந்திருக்கிறார். சுகத்தோடு பலத்தோடு வாழ்கிறோம். மனைவியை பற்றி ஒரு திருப்தி இருக்கா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் வைஃப்? ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். சில வேளையில நான் சொன்னது கேட்காட்டாலும், நீங்க சொல்றது எல்லாம் உங்க மனைவி கேட்டாங்கன்னு நான் சொல்லல, சிலது கேட்காட்டாலும் பல காரியம் கேட்கிறாப்புல போயிட்டு போ. எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஒரு நல்ல புருஷனை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் சில்ட்ரன்? உங்களுக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு திருப்தி இருக்கா? மனைவியை பற்றி ஒரு திருப்தி? என் மனைவி விட என்ன நேசிக்கிறேங்கன்னே ஒருத்தி இருக்கிறான். அவ என்ன மனைவியை விட என்ன
நேசிக்கிற ஒருத்தி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நெத்தியில பொட்டும் போட்டு குங்குமம் வச்சு, புரிஞ்சது இல்ல? புரியலையா? புரியலன்னா கேட்டுட்டு போங்க, புரிய சொல்லித்தார். என் மனைவியோட என்ன நேசிக்கிறது? You are not satisfied with your wife, one wife, one man, one wife. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி தான். You are not satisfied with your children. உங்களுக்கு பிள்ளைய பற்றி திருப்தி இல்லையா? என் பிள்ளைங்களாம் நல்லாவே இல்லை, அழகாவே இல்லை, அது என்னதோ போல இருக்கு. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. உங்களுடைய அடியாருக்கு தேவன் அருளின பிள்ளைகள். ஹல்லேலூயா. உங்களுக்கு you are always complaining. என் பிள்ளைகள் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை. நான் ஒன்னு சொல்லிடுறேன்டா, நீ வருத்தப்பட்டா பரவாயில்ல. You are not right with God. You are wrong. You are bad. Thereby your children are bad. You are wrong and your children are wrong. Your children are spoiled by none but by you. I am not going to translate these words. இவைகளுக்கு மொழிபெயர்ப்பு சொல்ல போதில்லை. நான் ஜெபிக்கிறவனானால் என்னுடைய பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். நான் பக்தி உள்ளவனாக இருந்தால் என்னுடைய பிள்ளைகளும் பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். இது தேவனுடைய நீதி. It is the righteousness of God. I say I am praying. I say I am crying. நான் சொல்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் அழுகிறேன், ஆண்டவரே கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன். If it is so, there will be changes in the lives of my children. அப்படி அது உண்மையானால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாறுதல்கள் ஏற்படும் என்பது உண்மை. Hallelujah. If I am a hypocrite, நான் ஒரு மாய்மாலக்காரனாக, if I am a backbiter, my children will be worse than me. நான் ஒரு மாயக்காரனாக, நான் ஒரு கோல்குத்துறவனாக இருந்தால் என் பிள்ளைகள் என்னோட மோசமா இருப்பாங்க. Children are not spoiled by devil or by anyone, maybe by the parents themselves. சில வேளையில பெற்றோரே கூட இருக்கலாம். Let us see our lives. Be content with what you have. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. அங்க பண ஆசை, பொருள் ஆசை. அங்க ஒரு ஊர்ல ஒரு பிளாட் 1 லட்சத்துக்கு விற்கிறான். 2 பிளாட் 2 லட்சத்துல வாங்கிடலாமா? இங்க அப்படி வாங்க முடியுமா? இங்க ஒரு பிளாட் வாங்கினா 10 லட்சமா? இயேசுவே. அங்க ஒரு ஊர்ல ஒரு நாள் ஒரு முஸ்லிம் சகோதரி வந்திருந்தாப்புல, அவ புருஷனும் இருந்தாப்புல பேசிட்டு சொல்லு, சார் எங்க பகுதியில நல்ல சீப் ரேட்ல காலேஜ் பக்கத்துல, என்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல பிளாட் எல்லாம் கிடைக்குது, நீங்க கூட 2-3 வாங்கி போடலாம். எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு இல்ல, இப்ப அவசரம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆமாங்க, எங்க அப்பாட்ட சபையில விசுவாசி தங்கையும் சொல்றாரு, ஐயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆராதனை முடிஞ்சிடும். நம்ம பையனுக்கு ப்ரொஃபஸரா இருக்கிறாருல்ல, அவருக்கு அங்க ஒரு அழகான பொண்ணு இருக்குது, அவளும் எம்ஏ படிச்சிருக்கிறா. அங்க நல்ல புதிய மாடி வீடு, புதிய மாடி வீடப்பா, யாரும் குடி போகாத மாடி வீடு. அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு, லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கு, எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவு பணம் வைக்கிறதுக்கு என்கிட்ட இடம் இல்லை. இயேசுவே, இப்படி ஒரு அப்பா, அப்படியும் ஒரு அப்பனுக்கு இவர் ஒரு மகன், நான் அப்படிப்பட்ட ஒரு அப்பனுக்கு மகன். அங்க நிறைய பணம் இருக்குதான், நிறைய பொருள் இருக்கு, உனக்கு பணத்தை நீ வச்சுக்க, உனக்கு பொருளை நீ வச்சுக்க, எனக்கு வேண்டாம், பணத்தை வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு எங்க அப்பா இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அந்த விசுவாசிக்கு அவ்வளவு வருத்தம். ஆனா ஒரு விஷயம், கோயம்புத்தூர்ல உள்ள ப்ரொஃபசர் இம்மானுவேல் கல்யாணம் பண்ணார், ஆவிக்குரிய சபையில வச்சு, பூர்ண பெந்தேகோஸ்தே சபையில வச்சு கல்யாணம் முடிஞ்சதும் அங்க ஒரு டிராமா நடந்தது. உங்க பாசையில நீங்க சொல்லுவீங்களா, டிராமா நடத்துறாங்க. டிராமா, பைபிள் டிராமா இல்ல. கல்யாணம் முடிஞ்சு வெளியே வரக்குள்ள அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஒரே தள்ளு, இங்க எதுக்குடா போடா, அவளுக்கு பேய், அவளுக்கு பயங்கர பேய், இவ்வளவு பணம் இல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும், ஒரு திருப்தி, ஒரு நிறைவு போதும் என்கிற ஒரு மனசு. பண ஆசையும் வேண்டாம், பொருள் ஆசையும் வேண்டாம், மண் ஆசையும் வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமே, அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் இருந்தா அப்படி உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம், கர்த்தருக்கு மகிமையும் செலுத்தலாம். எங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இல்லைங்களா, நீங்க எல்லாம் கை தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஏன் கை தட்ட மாட்டீங்கன்னு காரணம் எனக்கு இல்ல தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்குள்ள விளக்கம் எல்லாம் நான் சொல்ல வரல, இப்ப சொல்லிட்டு நிக்கிற கொஞ்சம் கவனிங்க. பணம் பணம் பணம். எங்கள்கிட்ட இன்றைக்கு காலையில உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஆண்டவர் நினைப்பூட்டினார். ஆண்டவர் சொன்னார்னு சொல்றது பித்தலாட்டம்.
அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஒரு நினைப்பூட்டினார். God gave me an inspiration. ஒரு தூண்டுதல் கொடுத்தார். என்ன தெரியுமா? எங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நாங்க அதை எப்படி செலவு பண்றது அப்படி ஒரு கேள்வின்னு வச்சுக்கிடுங்க. எப்படி செலவு பண்றதா? இப்பதான் பொண்ணு விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு இருந்த ஒரு விசுவாசி எனக்கு போன் பண்ணி, பாஸ்டர், மை ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் டு பை சம் சாவரின் ஃபார் மீ. இங்கிலீஷ்ல தான் அவங்க பேசுறாங்க, நானும் அதை தான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். எனக்கு புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறார், அவர் நிறைய பவுன் வாங்கணும்னு நினைக்கிறாரு, விரும்புறாரு. இப்ப பவுன் விலை குறைவுன்னு அப்ப சொன்னாப்புல அவர் வாங்கி கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆழமா தோண்டி கேட்கல. நமக்கு பொண்ணு எத்தனை விலை சொல்லுவான் நியூஸ்ல, 3000 வந்துட்டா கிராமா எங்கேயோ போயிட்டு போகுது. என்ன பண்றது? பணம் இருக்குது, அவருக்கு நல்ல சம்பாத்தியம், வெளிநாட்டு நல்ல பணம், அப்ப பவுன் வாங்கி வச்சுக்கிடுவோம், நமக்கு உதவும். நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய பணம் இருக்குன்னா செலவு பண்ணிக்கு நல்ல வழிமுறைகள் இருக்கு. ஆண்டவருக்காக செலவு பண்ணுனா இம்மையிலும் மறுமையிலும், இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் பங்களா, பரலோகத்திலும் பங்களா. இங்க நீங்க ஏழையா எளியவங்களா இருந்தா கூட அங்க பெரிய பங்களா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கிறத கொலுசும் சிமிக்கியும் கம்மலும் தோடும் மூக்குத்தியும் போட்டுட்டு நடக்கிறதுக்கு நியூஸ்ல காட்டுறான். கரிக்குளத்திலே அங்க திருடமருத்தூர்ல ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிற அம்மாளுக்கு செய்ய அறுத்துட்டு போயிட்டாங்க. அந்த எந்த அம்மான்னு இன்னும் கண்டுபிடிக்கல, நான் எனக்கு தெரியல, ஆள் தெரியல, நியூஸ்ல காட்டினானே. கரிக்குளம் இந்த ஊர் தானே, கும்பகோணம் கரிக்குளம். ஆமா, நீங்க போடாதுங்க, கலத்திருங்க, இரண்ட கொடுங்க, நான் என்னைக்கா சொன்னா இல்ல. போட்டா ஒரு அரை பவுனு 1/4 பவுனு இந்த அற்பத்தனமா போடக்கூடாது. ஒரு 10-15 பவுன் மவுசா நல்ல கௌரவமா போட்டுக்கிடணும், பத்திரமா பார்த்துக்கிடணும். அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு பாதுகாப்பு பசுத்த தேவன்கிட்ட இருக்கு, அது உங்க காரியம். பணம் நிறைய இருக்கு, அதை நாங்க என்ன பண்றது? பணம் இருக்கா, நம்ம ஆண்டவர் செலவு பண்ணுவோம், ஆண்டவர் செலவு பண்ணுவோம். ஆண்டவர் உங்க பேர்ல தான் பரலோகத்தில் எழுதி வைப்பார். அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது, அதுதான் குழப்பம். நீங்க நினைப்பீங்க இவரு சபையிலையும் சொல்ல மாட்டாரு, சபையிலையும் 10 பேர்கிட்ட சொல்ல மாட்டாரு, பேப்பர்ல போடுவேன்னு சொல்றாரு. போடுவோம், போட விரும்புறீங்களா? பரலோகத்தில் உங்கள் பலன் மீதி. ஹல்லேலூயா. இப்ப கேட்டீங்களா? என்னது? எனக்கு பண ஆசை இல்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்து நிறைய பணம் வருதா, ஆண்டவருக்காக நிறைய செலவு பண்ணுவோம். எனக்கு கொள்கை அதுதான், அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பணம் எல்லாம் நீங்க பொண்ணுகளுக்கு எல்லாம் கட்டி கொடுக்கறதெல்லாம் பணம் எல்லாம் சேர்க்கலையா? பாஸ்டர், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் நல்லதுதான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுல என்ன எழுதியிருக்கு கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் பாருங்களா. பைபிளை எடுத்து, நீங்க பைபிளே புரட்டது இல்லையா? நீங்க கூடுதல் படிக்கிறீங்களா? நீங்க கூடுதல் படிச்சதுக்காக எனக்கு சந்தோஷம் தான். கொஞ்சம் நல்லா பாருங்க, பைபிளை பாருங்க. தேவனுடைய மனுஷனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, how should you be? நீங்கள் எப்படி இருக்கணும்? இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? 11ஆம் வசனம், நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீதி உடையவர்களாக, be righteous. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். பரிசேயருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஐயா, உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, அழகா இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், உத்தியோகத்திலே இருக்கிறான். ஆனா நாங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்க பணம் தராவிட்டால், தர முடியாவிட்டால் இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க பேசி பிரயோஜனம். இதுதான் தேவ நீதியா? அவங்க ஏழைகள், அவங்களால கொடுக்க முடியல, அவங்களால முடிஞ்சதை கொடுக்கிறாங்க. ஆல் ரைட், போயிட்டு போ. சரி, இது ஒரு நீதி என்கிற ஒரு காரியம். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது எனக்கு போகும். எனக்கு கல்லும் வேண்டாமே, எல்லா கல்லும் வேண்டாமே, மண்ணும் வேண்டாமே, அடுத்தவனுக்கு பொருளும் வேண்டாமே, பணமும் வேண்டாமே, மண்ணும் வேண்டாமே. நம்ம நீதியா வாழணும்னு விரும்புறோம். நமக்கு லஞ்சமும் வேண்டாமே, கள்ளத்தராசும் வேண்டாமே, கலப்படமும் வேண்டாமே. கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளன்று ஆசரிப்போமே. இன்றைக்கு வேற பிசினஸ் ஒன்றும் வேண்டாமே. ஆண்டவருடைய பார்வையில் நீதி உள்ளவர்களாக நாம் வாழ ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. அடுத்தவனுக்கு பொருள் வேண்டாம். பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக, கழுதை இருந்தை இச்சியாதிருப்பாயாக,
பிறனுக்குண்டான யாதொன்றை செய்யாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. அப்படித்தானே? அதான் தேவனுடைய நீதி. நீதியை அடையும்படி நாடு. பி ரைச்சஸ். ஹல்லேலூயா. பரிசேயருடைய நீதி என்ன? அவங்க வெந்தயம், கொத்தமல்லி, ஒத்தலாமல, தசோபாம் கொடுக்குறாங்களா, வாரத்துக்கு 2 நாள் உபாசிக்கிறாங்களா. ஆனால் ஏழை மக்களை கொள்ளையடிக்கிறாங்களா, அநியாயம் பண்ணுறாங்களா. அவங்கள தட்டி கேட்க யார் உண்டு பாரு. எங்களுக்கு நீதி நியாயம் சொல்றதுக்கு யார் உண்டு? யாரும் இல்லை. ஆண்டவர் தான் உண்டு. ஏசப்பா, நாங்கள் ஏழை எளிய மக்களப்பா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் மேல் பசிதாபமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியா இருக்கணும். என்ன நீதி? பஸ்ல நம்ம போறோம், உங்க குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு ஆயிட்டு டிக்கெட் எடுக்கல. இது தேவனுடைய நீதியா? கண்டக்டரை ஒழிச்சிட்டு நம்ம என்ன செய்தாச்சு? டிக்கெட் எடுக்காமலே இறங்கியாச்சு. இதுக்கு பேர் அநீதி. அநீதி எல்லாம் பாவம். கண்டக்டர் முன்னாலே இருந்து டிக்கெட் கேட்டுட்டு வர்றாரு, அதுக்குள்ள உங்க பஸ் ஸ்டாப் வந்தாச்சு, நீங்க டிக்கெட் எடுக்காம இறங்கியாச்சு. You have got down from the bus without taking ticket. Is it right before God? Unrighteous activity. அநீதியான கிரியை. ஏமாற்றம், வரி ஏமாற்றம் பண்றது, ஆள் மாறாட்டம் பண்றது, பெரிய தவறுகளை பண்ணிக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வதியும், பரலோகத்துக்கு எங்களை கூட்டிட்டு போவோம்னா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாராம். ஆவியா இருக்கிற தேவனை தொழுது கொள்கிற நம்மிடத்தில் நீதி நேர்மை காணப்பட வேண்டும். Hallelujah. Always try to do what is right. எப்போதுமே எது நீதி எது நேர்மை என்பதை நாம் செய்வதில் கவனமாய் இருக்க வேண்டும். நான் இப்படி செய்தா இது நீதியா நேர்மையா நியாயமா என்பதை நான் பல முறை சிந்திக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நான் நீதியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அநீதிக்கு இடமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பா நீ சம்பளம் வாங்கினியா தம்பி? உங்களில் ஒரு சிலருக்கு நான் நீங்கள் செய்த உதவிக்கு காசு தர வேண்டியது இருக்கிறது. இன்றே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சற்று தாமதித்து விட்டதை குறித்து பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்றே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பாஸ்டர் ரொம்ப நீளமாக சொல்லுவார், ஆனால் சம்பளம் தான் எல்லாம் கொடுப்பாரா? எப்பா உனக்கு பணம் எனக்கு 1 பைசா வேண்டாம், நான் உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு எவ்வளோ ரூபா வேணும்னு சொல்லிடு. நீ சொல்கிற பணத்தை நான் கொடுத்துருவேன். நியாயமாக நீதியாக அடியேன் உனக்கு கொடுக்க தயாராகவே இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க. நீதினா புரியுதா? அவன் இவ்வளோ நேரம் வேலை செய்தான், வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அங்கே இருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சோம், கரிக்குளம்னு சொன்னால் அவன் அங்கே காந்தி நகர்னு நினச்சான். இவ்வளோ தூரம் திரும்பி வந்துடு. ஒரு 10 ரூபா கூட கொடுங்க பெட்ரோல். 10 பைசா தர முடியாது. நீ இறக்கி விடுறியானா விடு, இல்லைன்னா நீ நின்றுக்கான். ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்கா. போயிட்டு போகிறான். அவன் ஒரு ஏழை, அவன் அதை வச்சு தான் பிழைக்கிறான். போயிட்டு போகிறான். சார் ஒரு 5 ரூபா கொடுங்க சார். 5 பைசா தர முடியாது. தெரியல. இதுதான் அற்பத்தனம்னு சொல்லுவது. நீதியை நாடு, நித்தியானந்தத்தை நாடு. ஹல்லேலூயா. நீதியை அடையும்படி நாடு. அடுத்து சொல்றாரு, அதே வசனத்தில் சொல்றாரு பாத்தீங்களா? நீதியை நாடு, பக்தியை நாடு. அது என்ன? பி டிவோட்டட் டு காட். அர்ப்பணிப்பை நாடு. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், சோத்ராப்பா. பக்தியை நாடணுமா? அது என்ன? அது என்னன்னு தெரியலையே. தேவனை பயபக்தியோடு தொழுகிற பேரு தான் பி காட்லி. கார்லிக் இல்ல, கார்லிக்னா பூண்டு, வெள்ளை பூண்டு. பி காட்லி. How should I be? I should be godly. பக்தி உள்ளவனாய் இருக்கணும். பயபக்தியோடு கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். நீங்க கீழே உட்கார முடியாதவங்க தான் ஆராதனை முடிஞ்சதும் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறீங்க. கீழே உண்மையிலே உட்கார முடியாதவங்க தான் மேலே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறீர்கள். ரைட். பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பயத்தோடு நல் பக்தியோடு தேவனை ஆராதிப்போ. பக்தியை அடையும்படி தேவபக்தி உள்ளவர்களா இருக்கணும். நான் ஆண்டவரை தொழுது கொள்ள போறாப்பா, என்கிட்ட தேவையில்லாம் ஒன்றும் பேசாது, ஆராதனையிலும் பேசாது, முடிஞ்ச புறம் பேசாது. அந்த பக்தியோடு ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவரே, என்னை காண்கிறவரே, என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன். கேட்டீங்களா? என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன். அந்த பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொண்டு அந்த பயபக்தியோடு நான் வீட்டுக்கு போறேன். நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் பல ஆண்டுகள்.
இன்னும் அப்படிதான் செய்யணும் தீர்மானம். தேவ பக்தியை அடையும்படி நாடு. பரிசுத்த தேவனை தொழுது கொள்கிற நான் எப்படி இருக்கணும்னா பக்தியை உடையவனாய் இருக்கணும். உன்னுடைய பக்தி காலையில தோன்றுகிற பனியை போல விடிய காலத்து மேகத்தை போல இருந்துன்னா, எப்ராஹிமே நான் உனக்கு என்ன செய்வேன் என்று கர்த்தர் கேட்கிறாரப்பா. ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார். அம்மா அம்மா அவர்களே, உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு விளங்குறதா? விளங்கினால் விளங்கட்டும், விளங்காவிட்டால் தண்ணியை ஊற்றணுமா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து நம்ம வேற ஆண்டவரை பின்பற்ற நான் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அந்த 1 தீமோத்தேயு 6:11 சொல்றாரு, பொறுமை அடையும்படி நாடு. பொறுமை. we need patience. be patient. நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ரொம்ப அவசரப்படுறிய. நீ ஆண்டவர் அறிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து எத்தனை ரசிக்கப்பட்டீங்களா? பாப்பா நீங்களாம் ரசிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? பரிசாய் பெற்றீங்களா? நீங்க ஆவிக்குரிய சபையின் அங்கத்தினர்களா? உங்க பாஸ்டர் பரிசாய் பெற்றவரா? ஆமாவா? சரி. இந்த பொறுமையை பற்றி எல்லாம் சொல்லி தரலையா அவரு? அவரே எத்தனை பேருக்கு மண்டை உடைச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு, எத்தனை பேருக்கு போய் விட்டு பானை உடைச்சாரு, எத்தனை பேருக்கு சைக்கிளை காத்த பிடிங்கி விட்டாரு. அவர் என்ன பொறுமையாட்டா இருக்கிறாரு? அப்புறம் நாங்க எப்படி பொறுமையா இருக்கணும்? அன்பான பெற்றோரே, நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆண்டவர் அறிஞ்சவங்க, ஆவியா இருக்கிற தேவனை பொழுது கொள்வர்கள் பொறுமையா இருந்தா நம்ம பிள்ளைகளும் பொறுமையா இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்களை விட நான் கொஞ்சம் பொறுமை குறைஞ்ச ஆள், கொஞ்சம் கூட்டினாள். ஹை ஸ்பீட் என்ஜினாக நமக்கு வண்டி. ஆனா கிருபை கிருபை வேண்டும் நாதா இயேசுவே. ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, பொறுமையா இருக்கலாம். என்னோட பலர் பல சந்தர்ப்பங்களில் சண்டை போடுவாங்க. அப்படியா? அவங்களுக்கு நான் அப்படியா சிரிக்கிறவங்களுக்கு கோவம் வந்துடும். நான் எரியுது எனக்கு, நீங்க என்ன சிரிக்க? நான் அவங்கள்ட்ட சண்டை போடவா? நீங்க என்னோட சண்டை போட சொல்றீங்களா? நான் போட மாட்டேன். ஆனா நான் சண்டை போட உங்களோட கூடுதல் எனக்கு சண்டை போட தெரியும். உங்களோட சத்தத்தை எனக்கு உயரத்துக்கு சவுண்டு கூடுதலா வரும். நான் விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. பொறுமை. அவர் வாயே திறக்காம இருந்திருக்கிறாரு நம்முடைய ஆண்டவர் இயேசு. பொறுமையா இருப்போம். கலாத்தியர் 5:22 சொல்றாரு, சாந்தம் உள்ளவங்களா இருக்கணுமாமே. அது என்ன? அப்படிதான் பைபிள்ல இருக்கு. சாந்தம் உள்ளவங்களா இருக்கணும்னு பைபிள்ல சொல்லி பார்த்துடுங்க. Be gentle. The fruit of the spirit is gentleness. Against such there is no law. Be gentle. சாந்த குணத்தை அடையும்படி நாடு. பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும்? நீங்க ஆண்டவரை கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவர் உங்கள்ட்ட இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? 1 தீமோத்தேயு 1:18 19 வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 1:18 19 வசனங்கள். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? Be with a good conscience. Have a good conscience. நல் மனசாட்சி உடையவனாய் இருக்க வேண்டும். நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாவிய பெற்றோர்களே, விசுவாசிகளே, தகப்பனே, தாயே, நல் மனசாட்சி. நல் மனசாட்சி. இந்த ஞானஸ்நானம் சொல்றதே நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்க, நல் மனசாட்சி இருக்கா? Do you maintain a good conscience? ஒரு மனசாட்சி இருக்கா? உங்க மனசாட்சி எங்க இருக்கு? மண்டையில இருக்கா, கொண்டையில இருக்கா? எங்க இருக்கு? It is here in your heart. Do you have a conscience? நான் ஒரு முறை நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரியை சுட்டு கொண்டு போட்டாலே ஒரு துரோகி. நான் கேட்டேன், அவனை ஒரு மனசாட்சி இருக்கா? அவன் ஒரு ஹார்ட்லெஸ் ஃபெல்லோ. அதுக்கு தவறான ஒரு பதிலை எனக்கு ஒருத்தன் சொன்னான். நம்ம ஒரு நல்ல மனசாட்சி உடையவங்களாக நம்ம வாழுங்க. Let us maintain a good conscience. எனக்கு நான் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறேன், நல் மனசாட்சியோடு நான் இருக்கிறேன். அதனாலதான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறேன். நான் ஆண்டவரோடு வாழ்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார். ஒரு நல்ல மனசாட்சியோடு நீங்க பேசணும், பழகணும், எதையும் செய்யலாம். நல்ல காரியம் எதையும் செய்யலாம். நல் மனசாட்சி. இங்க ஒரு வண்டி கொண்டாந்துருக்கு, ஒரு 2 வீலர். அதுல பெயிண்டை எடுத்து கிழிச்சு விட்டாச்சு, அதுல இருந்த ஸ்டிக்கரையும் கிழிச்சாச்சு. இப்ப கார் வந்திருக்கா, கார் கவர் போட்டுட்டீங்களா? ரொம்ப நல்லதா செஞ்சுட்டீங்க. அன்னைக்கே சொன்னேன். அதை நீ கவரை வச்சு கிழிச்சு விட போறீங்களா? எனக்கு கார் பெயிண்ட் அடிச்சு புதுசா நிக்குது. கல்லை எடுத்து, கருங்கல்லை எடுத்து இங்கிலீஷ்ல பேர் எழுதிருக்கு, ஆப்பியாண்டி பிள்ளை.
ஆப்பியாண்டி பிள்ளை இங்கிலீஷ். வேற உனக்கு எழுது ஒரு இடம் கிடைக்கலையா? நல்ல மனசாட்சி இருக்கா? நஷ்டத்தை ஏற்படுத்தலாமா? மன உளைச்சலை ஏற்படுத்தலாமா? அடுத்தவங்களுக்கு தீமை செய்யலாமா? நீ எதை விதைக்கிறாயோ பரிசுத்த தேவனே அதையே அறுப்பார். நல் மனசாட்சி. நாம் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறவர்கள். How should I be? I must maintain a good conscience. Hallelujah. நல்ல மனசாட்சியோடு இருந்தா சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி. God is good to those who are with pure heart. நல்ல மனசாட்சியோடு இருந்தா you can do your example. God will bless you. உங்களை எதிர்காலம் நல்லா இருக்கும். நல்ல மனசாட்சியோடு வாழுங்கள். தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. 2 பேதுரு 1:10 சொல்றார், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அறிந்து கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அனுப்பிவிடுங்கள். செப்பரேட் them, send them away. பவுலையும் பர்னபாவையும் தேவன் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்று அப்போஸ்தலர் நிருபத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிறது அல்லவா? ஆமா. ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். உனக்கு அழைப்பு என்ன? வாட் இஸ் யுவர் காலிங்? நீங்க விசுவாசியா இருக்கும்படி அழைக்கப்பட்டால் விசுவாசியா இருங்கள். சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டால் சுவிசேஷனாய் இருங்கள். இங்க செக்யூரிட்டியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரிமைன் ஃபெய்த்ஃபுல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தண்ணீர் பாய்க்கிறவனாக உனக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வாட்டர் மேன், pour enough water, God will bless you. You are a cleaner, that is your calling. Clean this place well. இந்த இடத்தை சுத்தம் பண்ணு. God will bless you. What is your calling? உன்னுடைய அழைப்பு என்ன? அழைப்புன்னு சொல்லணும். அப்போஸ்தலர் அழைப்பு, தீர்க்கதரிசி அழைப்பு, மத்திய ஆகாய அழைப்பு, அதை சொல்லல. உன்னை பற்றி தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? Remain faithful in your calling. உனக்கு அளவு மிஞ்சி போயிடக்கூடாது, மிஞ்சி நினைக்க கூடாதா? உனக்கு அழைப்பு என்ன அதை நீ செய். அந்த சிறுவன் சாமுவேல் ஜன்னல் கதவெல்லாம் தொடச்சி கதவை திறந்து வைக்கிறது, அடைக்கிறது. ரைட், டூ இட் வெல். வாட் இஸ் யுவர் காலிங்? ஆள் இருக்கிற வேளையில் ஃபேனை ஆஃப் பண்ணுறது உனக்கு அழைப்பா? ஆள் இல்லாத வேளையில் ஃபேனை போட்டுட்டு போகிற உனக்கு அழைப்பா? ஆலயத்தில் உள்ள பொருளை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிற உனக்கு அழைப்பா? ஆலயத்தின் கேட்டு பூட்டி இருக்கிற வேளையில் கேட்டு வழியாக உள்ளே இறங்குற உனக்கு அழைப்பா? எந்த நாய் வெயில் அவர்கிட்ட சொல்லிச்சுது? ஒரு நாயும் சொல்லலை, ஒரு மனுஷன் சொல்றாரு. எவன்டா அப்படி பண்ணா? நான் யாருக்கா ஊரும் பேரும் அப்பா அம்மா பேர் ஒன்றும் சொல்லலை, யாருக்கையும் நீ சொல்லவும் மாட்டேன், நீ கவலைப்படாத. இப்படியெல்லாம் பண்றாங்களா? பயில யாரோ செய்வாங்க, அறியாத செஞ்சாங்க, போயிட்டு போகுது, அவ்வளவுதான். எனக்கு அழைப்பு என்னன்னா, உங்களுக்கு ஆண்டோட வசனத்தை அருமையா அன்பா சொல்லித்தரணும். ஆண்டவர் சொல்ற சில எச்சரிக்கைகளை சொல்லித்தரணும். அதுதான் நமக்கு அழைப்பு. அழைப்புல உறுதியா இருந்தா இடர் விழுவதில்லை. எனக்கு சொல்லி இருக்கிற வேலையை நான் செய்கிறேன். நாய் செய்ய வேண்டிய வேலையை நாய் செய்யணும், கழுதை செய்ய வேண்டிய வேலையை கழுதை செய்யணுமா? ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் நாயும் கழுதையும் வளர்த்துருக்கிறான். திருடன் வந்த வேலையில நாய் குறைக்காம கழுதை குறைச்சிருக்கு. அவன் வெளியே போய் கதவை திறந்து லைட்டை போட்டு பார்த்த வேலையில திருடன் ஒழிஞ்சுக்கிட்டான். இவன் வந்து படுத்த பிறகு திரும்ப திருடன் வந்தா லைட்டை போட்டுட்டு தேக்கு மரம் எல்லாம் தூக்கிட்டு போறான். நாய் குறைக்கல, அவன் கருப்புட்டி போட்டு அதுக்கு வாயை கட்டிட்டான். கழுதை குறைச்சிக்கோ, அடின்னு செம அடிச்சு ரத்தம் வடியை வச்சு போட்டான். கழுதே, நீ சுமதான் சுமக்கணும், உன் வேலையை நீ பாரு, உனக்கு வேலையை நீ பாரு, எனக்கு வேலையை நான் பார்க்கணும். லெட் மீ மைண்ட் மை பிசினஸ், யூ மைண்ட் யுவர் பிசினஸ். கம் ஹியர், வர்ஷிப் த லார்ட், கிவ் glory to God, walk in his ways, follow the truth, live for his glory. Hallelujah. உனக்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வாட் இஸ் யுவர் காலிங்? நான் இப்போ அப்போஸ்தலர் ஆகிவிட்டேன், தீர்க்கதரிசி ஆகிவிட்டேன், பெரிய ஆள் ஆகிவிட்டேன். அப்படியா? நீ பெரிய ஆள் ஆகிவிட்ட, நீ பேசின பேச்சிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். How dare you to talk in such a nasty way? You have become so great. God will put you down then. What is your calling? நீ மாணவனாய் இருந்தால் மாணவனாக இரு, வாத்தியாருக்கு மரியாதை கொடு. தகப்பனாக இருந்தால் தகப்பனாக இருந்து குடும்பத்தை அன்பாக நடத்துங்கள். பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகளாகவே இருந்து தகப்பன் தாயை கனம் பண்ணுங்கள். அன்பை ஐக்கியத்தை நிலைநாட்டுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சபையில உங்களை தூணாச்சிருக்கிறாரா? தூணாம் அசையால் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல தூணா இருங்க. ஹல்லேலூயா. நீங்க தூணா இருந்து ஆடி ஆடி கட்டடத்தை ஆட்டி விடுறாங்க. Remain as a strong pillar for the glory of God. Hallelujah. உங்களுக்கு அழைப்பு என்ன? ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அழைப்பு தந்திருக்கிறார். ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டும் பணியில என்னால மேக்சிமம் செய்யணும். Hallelujah. God bless you. இந்த வார்த்தைகளை நான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.